குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தோபிர்யுக்த சதுர்பிஹ ஸ்படிகமணிமயீம் அக்ஷமாலாம் ததானாம் ஹஸ்தைர்நைகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகம் சாபரேன பாசகுந்தேந்துசங்கஸ்படிகமணிநிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னாம் பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகிகோகிலம் யப் பிபன் சததம் ராமச்சரிதாமிருதசாகரம் அதிருப்தம் முனிம் வந்தே प्रोच्यत समकल्मषं गोष्पतीकृतवारीशं मशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजं अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धो सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजाया आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजपं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. वैदेही सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने संस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यानं भरतादिभिः प्रवृतं रामं भजे श्यामलं. वामे भूमिसुता परस्तु हनुमान् पश्चात् सुमित्रसुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोनिषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं. रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनं च प्रणमामि पुनः पुनः. नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै. नमो रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. चरितं रघुनाथस्य शतकोटिः प्रविस्तरम् एकैकमक्षरं पुंसां महापातकनाशनं वाल्मीकि सम्भूता रामाम्भोनिधसङ्गतां श्रीमद् रामायणी गंगा पुनाति भुवनत्रयं. वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिं. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रीहरये नमः. श्रीहरये नमः. नमः सद्गुरुभ्यो नमो नमः. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அனுஜன் ஆதிசேஷ அவதாரம் ஸ்ரீ லக்ஷ்மணனோட இரண்டு பக்கம் இருக்க, நடுவில் பூர்ண சந்திரனாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்ரர் ரெண்டு பேரையும் வாஞ்சையோட கையை பிடிச்சுண்டு 3 பேரும் சேர்ந்து மிதிலை நகரிக்குள்ளே பிரவேசம் பண்ணான். மிதிலை நகரிக்குள்ளே பிரவேசம் பண்ணும்போதே சூனமாக இருந்த கௌதம மகரிஷியோடைய ஆசிரமம் திருப்பி ஒளிர்விட்டு எழுந்தது. ஏன் அப்படின்னாக்க, சமஸ்த 3 லோகத்தையும் பாவனம் செய்யக்கூடிய அவன் அல்ல, அவனுடைய நாமம் போரும் 3 லோகத்தையும் பாவனம் செய்யக்கூடியது ஸ்ரீராமம். அதனால்தான் தாரக நாமான்னு பேர். அதுக்கு பேர் என்ன தாரகம் அப்படின்னா, இந்த 3 லோகமாக இருக்கக்கூடிய இந்த பவசாகரத்திலிருந்து நம்மளை கடக்க செய்கின்ற அந்த நாமம்.
அந்த நாமம் உடையவனாக இருக்கணும். அந்த நாமத்தை ஏந்திரவன் ஒருவன் இருக்கணும். எந்த நாமம் மந்திரமாக இருக்கோ, எந்த நாமம் மொத்த வேதத்தினுடைய சாரமாக இருக்கோ, எந்த நாமத்தை உச்சரிக்கிறதுனால நம்மளுடைய பாப்பங்கள்லாம் நாசனமாகி, எந்த நாமத்தினுடைய கூடமாக இருக்கக்கூடிய பரபிரம்ம ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான யோகிதை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாமமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு நாமத்தை ஒருத்தன் ஏந்தணும் அப்படின்னா அது வேற யாராலையும் முடியாது, மகாவிஷ்ணுவால் மாத்திரம்தான் முடியும். அதனால சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே ரகுகுல பிரதீபமாக அந்த நாமத்தை ஏந்தியபடி இருந்தார். அப்படி ஒரு நாம, அப்படி ஒரு பேர் வசிஷ்டர் மகாவிஷ்ணுவுக்கு ராமஹா அப்படின்னு சூட்டினார். இப்படி அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட்டிண்டு பலவிதமான விற்த்தாந்தங்களும் தர்மமான கதைகளும் கேட்டுண்டு ராமர் அப்படி மிதிலா நகரிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாராம். மிதிலா நகரிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறச்சே என்ன மாதிரி இருக்கான், ஒவ்வொருத்தரும் அப்படியே வியப்பாக பார்க்குறலாம். யார் இவா? அதாவது தயரதன் புதல்வன் என்பார். கம்பர் எழுதுறார் அழகா, தயரதன் புதல்வர் என்பார். அதுக்குள்ளே பேர் நியூஸ் பரவிடும் இல்லையா? எப்படி நமக்கு ஒரு வாட்ஸ்அப் இருக்கா மாதிரி இந்த காலத்தில் எல்லா கிராமத்துலேயும் 2-3 வாட்ஸ்அப் இருப்பான் அந்த காலத்தில். ஏய் சீக்கிரம் பாரு, யாரோ வர பாரு, தசரதனோட பசங்க வராங்களா அப்படின்னு சொல்லிகிட்டே ஓடி போடுவான் முன்னாடி. வேறு எந்த வேலையும் கிடையாது அவனுக்கு, அன்னைக்கு ஃபுல்லாக தான் வேலை. கம்பர் எழுதுறார், சொல்கிறதுக்கு சும்மா உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக தயரதன் புதல்வர் என்பார். ஆனால் பார்த்தா எப்படி இருக்காராம்? பார்த்த கண் அதுலேருந்து எடுக்கவே முடியாதான். ஏன்னா அவனுடைய கண்கள் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கான். தாமரை கண்ணன் என்பார், புயலவன் மேனி என்பார். அவனோட மேனி எப்படி இருக்கான்? நல்ல இன்பத்தை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை பொழியக்கூடிய கார் மேகம் மாதிரி அவனோட மேனி இருக்கான். கார் மேக வண்ணனாம் பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா? பூவையும் பொருவும் என்பான். அதாவது பிறந்திருக்கும் பூக்கள் எல்லாமே அவன் மேனியை, அவனை அலங்கரிப்பதற்காகவே இருக்கிறது என்கிறார்கள். இதெல்லாம் யாருடைய வர்ணனை? மிதிலேல ராமனை பார்த்து அவ பண்ணுற வர்ணனை கம்பருடைய வார்த்தைகளில் வெளியில் வருது. மயலுடைந்த உலகன் என்பார், மண்ணுடன் அல்லன் என்பார். இவன் இந்த உலகத்தோட ஆள் கிடையாது, இவன் வேற உலகத்தினுடைய ஆள், தேவன் என்பார். இந்த உலகத்தோடைய ஆளாக இருக்க முடியாது, கண்டிப்பாக இவன் இந்த உலகத்தை சார முடியாது. அப்படி கயல் பெரு கடலுள் வைக்கும், கயல் பொரு கடலுள் வைக்கும் கடவுளே காணும் என்பார். கயல்னா என்ன? மீனுன்னு அர்த்தம். கயல் வழி அப்படின்னு பேர் வைக்கிறா இல்லையா தமிழில்? இல்லை தமிழ் என்ன, இப்போ நான் படித்தது ஏதோ கிரந்த லிபியோ இல்லை இதுவோ இல்லை, புரியுறதா? நான் ஏற்கனவே ரூம்குள்ளே படிச்சுட்டு வந்ததுனால என்னால் படிக்க முடியாது. அப்போது கயல்னா கயல் கூட்டங்கள், கூட்டமாக எந்த இடத்துல மீன்கள் துள்ளி குதிக்கிறதோ. ஏன் துள்ளி குதிக்கிறதா? சமுத்திரத்தில் மீன்களுடைய கூட்டம் என்ன ஆகிறதா, ஆழ்கடலில் போகாமல் மேல்கடலில் வெளியில் இப்படி குதிக்கிறதான். ஏன் அப்படின்னா அந்த குதிக்கிற அந்த ஒரு அரக்ஷணம் இருக்கு இல்லையா, அந்த அரக்ஷணத்தில் அந்த பரந்தாமனுடைய ஒரு தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவன் மின்னுலகத்தை சார்ந்தவனோ இல்லை தயரதனோ இல்லை கார்மேகனோ இல்லை அரவிந்த நயனனோ இதெல்லாம் சொல்கிறத விட அவனை எப்படி சொல்லணும்? அந்த பார்க்கலடில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனான பரமேஸ்வரனே வருகிறான் என்பார் அப்படின்னு சொல்கிறான். இது நடுவில் என்ன ஆகிறது? கம்பருடைய திங்கிங் பாருங்க. அயோத்தியாலேருந்து ஒரு பொண்ணு கல்யாணமாகி மிதிலைக்கு வந்திருக்காள். இதுக்கு பேர் அனுபவிக்கிறதுன்னு பேர். அயோத்தியாவிலேருந்து கல்யாணமாகி ஒரு பொண்ணு வந்திருக்கா, ஷாமலான்னு பேர்.
அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து கோமலா, பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு. ஷாமலா கோமலா அப்படி வச்சுக்கோங்களேன். அவள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னா, அவள் வீட்டை தடுக்கிற 2 வீட்டை தடுக்கிற செவரில் என்ன பண்ணிட்டா, ஒரு சின்ன டோர் மாதிரி மூடுற மாதிரி பண்ணிட்டா. ஷாமலா எங்கேருந்து வந்திருக்கா? அயோத்தியிலேருந்து மிதிலைக்கு வந்திருக்கா. கோமலா எங்கே இருக்கா? மிதிலையிலே இருக்கிறவோ. ஷாமலா வந்து எப்போவுமே வந்து ராமனை வந்து சொல்லுவாள். ராமன் எப்படி இருப்பான்னு தெரியுமா பார்க்குறதுக்கு? ஐயோ, ராமனை மாதிரி யாருமே கிடையாது. கோமலா என்ன பண்ணுவா? எங்கள் சீதையை பார்த்துருக்கியா நீ? சீதையை விடவா ராமன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே ராமன் தான் பெரிது, சீதை தான் பெரிது, ராமன் தான் பெரிது, சீதை தான் பெரிது. இவாளுக்குள்ளே இதுதான். ஒரு வாட்டி என்ன ஆயிடுத்தான், 2 பேருக்கும் பயங்கர சண்டை வந்துடுத்தான். என்ன சண்டை வந்துடுத்தான்? ராமன் இல்லை, எங்கள் ராமன் முன்னாடி சீதையெல்லாம் ஒன்றும், சீதை முன்னாடி ராமன்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஷாமலாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுத்து. இனிமேல் பேசவே மாட்டேன் போ அப்படின்னு கதவை டப்புன்னு சாத்திட்டான். இப்போது வீதியில் வந்துன்னு இருக்கான் ராமன். வந்த உடனே போட்டு டம் 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 டம்னு கதவை தட்டி, ராமன் வரான் வெளியில் போய் பாரு அப்படின்ன உடனே கோமலா வந்து வெளியில் போய் அப்படி ராமனை பார்த்தாலாம். பார்த்த மாத்திரத்தில் என்னன்னா, மூர்ச்சையான மாதிரி இருந்தாலாம், ஆனால் மூர்ச்சை ஆகலையாம். அச்சேத்தனமாக இருக்கா மாதிரி இருந்தாலும் அந்த சேத்தனத்துவத்தோடு இருந்தாலாம். அந்த சேத்தனத்தில் ஒரே ஒரு வியாபாரம் தான். என்னது? அந்த ராமனை பார்த்த காட்சி மாத்திரம் மனசை நிறைச்சிருக்கான். அப்போது அவள் பார்த்த உடனே அவள் மனசில் என்ன தோன்றுதான், நம்பியை காண நங்கைக்கு, யார் நங்கை? இவளை பொறுத்த மட்டும் சீதை. இந்த நம்பியை காண நங்கைக்கு 1000 நயனம் வேண்டும். சீதைக்கு எவ்வளோ நயனம் வேணுமா? 1000 கண்ணு வேணும் சீதையை இந்த ராமனை பார்க்கறதுக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் பொண்ணு, நம்மாத்து பொண்ணு இல்லை சீதா. சீதையை விட்டு கொடுக்க முடியாதோ. அதனால் கொம்பியை காணும் தோறும் குறிஞ்சிருக்கும் அன்னந்தேயல் தம்பியை காணமின் என்பார் தவமுடைந்து உலகம் என்பார். உடனே பின்னாடி என்ன சொல்கிறாராம், சீதையை காண்றதுக்கும் ராமனுக்கு 1000 கண் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறலாம், இப்படி இந்த ராமனை பார்க்கறதுக்கு நான் என்ன தவம் பண்ணேன்? ஏகாதசி அன்னைக்கு கூட லபக்குன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முழுங்கிட்டேனே. தபஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் எனக்கும் லைஃப்லேயே சம்மந்தமே இல்லையே. நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி ராமனை பார்க்குற தரிசனம் எனக்கு கிடச்சிது அப்படின்னா, தவமுடைந்து உலகம் என்பார் இன்பர் இந்நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். இது என்னுடைய தபஸ் கிடையாது, கூட ஒரு முனிவர் வராரு. யார் அந்த முனிவர்? ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டின்னு வர முனிவர் யார்? விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரருடைய தபஸு, அவருடைய லோக சங்கரத்தினால என்னால் இந்த ராமனை பார்க்கக்கூடிய ஒரு இது கிடச்சிது. இப்போது இந்த ஷாமலா யோசிச்சு பாருங்க, நீ ராமனை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமலா கோவமாக கிளம்பி அயோத்தியாவுக்கு வந்து, ராமரே நான் சொன்னேன் நீங்கள் தான் அழகாக இருக்கேன்னு, கோமலா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து கோமலாவை பார்த்துட்டு போங்க அப்படின்னு ராஜகுமாரன்ட்டு சொல்ல முடியுமா? ராஜகுமாரன் இருக்கிற ஏரியாக்கே போக முடியாது. அப்போனா அந்த ஷாமலாக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. ஷாமலா கோமலாலாம் ரியல் கேரக்டரானா? இல்லை, ரியல் கேரக்டர் இல்லை, இதுக்கு பேர் அனுபவிக்கிறதுன்னு பேர். தோல் கண்டார் தோலே கண்டார். அவருடைய தோல் எப்படி இருக்கான்? பறந்து விரிந்து தீர்க்கமாக. அந்த தோல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். தாட்டக்கை, மாரீச்சன், சுபாகு இவா எல்லாரையும் வந்து ஒரே அம்பு, 2-3 அம்பு அடிச்சுலாம் இல்லை, தலையில் ஒரு அம்பு, நடுவில் ஒரு அம்பு, காலில் ஒரு அம்பு அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு அம்பில் அடிச்சிருக்காருன்னா அந்த தோள்கள் எப்படி இருக்கும்? தோளை கண்டார் தோலே கண்டார். தொடுகையல் கலம் மன்னன் தாள் கண்டார் தாளே கண்டார். அந்த பூமியை அப்படி தோன்றா மாதிரி, பூமியை தோன்றா மாதிரி, அதே சமயம் பூமிக்கு வலிக்காத மாதிரி அப்படி சாஃப்டாக அந்த பூமியை வந்து அப்படி பின்தள்ளி நடக்கிற அந்த காலை பார்த்தவா அந்த காலையே தான் பார்த்துட்டு இருக்கலாம்.
வான் கண்ட கண்ணார் யாரோ வடிவினை முடியாக கண்டார். அப்படி மேலே பார்த்தவர்கள், அப்படி ராமனை மேலே தூக்கி பார்த்தவர்கள் அவனுடைய முடியை பார்த்துட்டோ அந்த முடியோடைய அழகு தான் அவனுடைய மொத்த அழகுன்னு நினச்சுட்டாலாம். ஊழ்கண்ட சமயத்து அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார். அப்படின்னா என்ன, யாராலையுமே ராமனை முழுக்க கிரகிக்க முடியல. இது எதோட ஒப்பிடலாம்? திருவண்ணாமலையில் என்ன, எப்படி திருவண்ணாமலையோட சரித்திரம் என்ன, என்றைக்குமே எப்படி சிவபெருமானுடைய உருவத்தை முழுசாக பார்க்க முடியாமல் மலரானோ விஷ்ணுவும் தோத்து போனார்களோ, அந்த விஷயத்தை தன்னுடைய அவதாரத்திலேயே மகாவிஷ்ணு ஸ்ரீராமனாக இருந்து அந்த ராமபிரானை யாருமே முழுக்க பார்த்தவா கிடையாதான். ஏன்னா பார்க்க முடியாதான். நீ ராமனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஏரியாவை போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்த விட மோசம் எது அப்படின்னா, ராமனை பார்க்கக்கூடாத இடம் எதுன்னா அவனுடைய கண்கள். ஏன் அப்படின்னா அந்த கண்களை பார்த்த மாத்திரம் ஸ்வப்பிரஜ்ஞை கூட இல்லாமல் போயிடுமா, அப்படி ஒரு கண்கள். அந்த கண்களை பார்த்து தான் வசிஷ்டர் அந்த கண்களில் இருக்கக்கூடிய அந்த தாரகம், அந்த கண்களில் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அந்த கண்களில் இருக்கக்கூடிய திரிலோகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பை பார்த்து எந்த கண்களினால் 3 லோகமுமே ஆனந்திக்குமோ அந்த ஆனந்தத்தை அந்த கண்களை பார்த்து ராமா என்று பெயரிட்டான். இப்படி மிதிலா நகரில் வந்த உடனே எதிர்க்க ஜனகன் எதிர்கொண்டு அவள் எல்லாருக்கும் அர்க்கியம் பாத்தியம் அந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி, அப்போ அந்த சதானந்தர் கேட்க, சதானந்தர் என்னைக்காவது நம்ம அப்பா அம்மாவை நம்ம சேர்ந்து நமஸ்காரம் பண்ண மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்தது ரகுவம்சன் ராமன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இனி நான் என்னுடைய அப்பா அம்மாவை சேர்த்து வச்சு நமஸ்காரம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கின ராமனுக்கும், அந்த பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி அவளை இந்த மாதிரி கொண்டு சேர்த்த அந்த விஸ்வாமித்திரரை அப்படி அந்த சபையில் புலகாங்கிதமாக விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தை சொல்கிறார். அந்த விஸ்வாமித்திரர் கௌஷிக நந்தனுடைய சரித்திரத்தை திவ்யமாக நேற்றுக்கு பார்த்தோம். ஒரே ஒரு சென்டென்ஸில் சொல்லணும் விஸ்வாமித்திரர் உடைய சரித்திரத்தை, ஒரே ஒரு சென்டென்ஸை சொல்லணும் அப்படின்னா, முயற்சி திருவினை ஆக்கும். என்ன வேணால் தடை வந்துடட்டுமே, நம்ம முயற்சியை மாத்திரம் கைவிடாமல் போயிட்டே இருக்கணும். காமத்தை ஜெயிச்சான், குரோதத்தை ஜெயிச்சான், அதுக்கப்புறம் அகங்காரத்தையும் ஜெயிச்சான். 3த்தையும் ஜெயிக்கிறதுனால அவர் பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டத்தை ஜெயிச்சார். அப்படி அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு நேராக பண்ணுறார். அப்புறம் மறுநாள் காத்தால வர சொல்கிறார் ஜனகர். ஜனகர்கிட்ட வந்த உடனே ஜனகர் என்னது சொல்கிறார் அப்படின்னா, யத்யஸ்ய தனுஷோ ராம கர்த காரியத்தாரோபணம் முனே சதாம யோனிஜாம் சீதாம் தத்யாம் தசரதேகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிவதனுஷோடைய ஹிஸ்ட்ரியை வர்ணிக்கிறார். யார்? ஏன்னா இங்கே வந்த விஷயம் என்ன, ஜனகரை பார்க்கணும், யஜ்ஞத்தை வரணும், ரெண்டும் முடிஞ்சுடுத்து. யஜ்ஞத்துக்கு வந்தாச்சு, யஜ்ஞத்தை ஒரு மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விஸ்வாமித்திரர் சதானந்தர் சொல்ல விஸ்வாமித்திரருடைய ஆக்கியானம் ஃபுல்லாக கேட்டு முடிச்சாச்சு. ஸோ இதாக எடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜனகர் என்னோடய யஜ்ஞம் நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன், அது ஒன்றும் முடியல ஃபுல்லாக. ஆனால் நான் என்ன நிச்சயமாக சொல்கிறேன், என்னோடய யஜ்ஞம் சம்பூர்ணமாகிடுத்தேன். ஏன்னா வந்திருக்கிறது யார் அப்படின்னா, வந்திருக்கிறது ஸ்ரீராமனும், அதுக்கப்புறம் யார், முனிஸ்ரேஷ்டரான விஸ்வாமித்திரரும் வந்திருக்கா. என்ன என்ன சொல்கிறாராம் பாருங்க, அழகாக ஜனகர் சொல்கிறாராம். ஜனகர் எப்போவுமே எதில் இருக்கிறவர், எப்போவுமே நிர்குண பிரம்மஸ்வரூபத்தில் தன்னுடைய நிஷ்டையில் மனசில் வச்சிருக்கிறவர். நாமரூபங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இறங்கவே மாட்டார். அவரை ஒன்றும் அது ஆக்கர்ஷணம் பண்ணுறதோ இல்லை விகர்ஷணம் பண்ணுறதோ நடக்கவே நடக்காது அவர்கிட்ட.
அப்படி இருக்கக்கூடியவர் வந்து அப்படியே வந்து அவரால் வந்து விஸ்வாமித்திரர் கூட இருக்கிற அந்த ராம லக்ஷ்மணர்லேருந்து கண்ணை எடுக்கவே முடியலையாம். அப்படி என்ன அது, யார் இது அப்படின்னு. இந்த மாதிரி எப்போவுமே வந்து தியான நிலையிலையும் தபஸ் நிலையிலையும் இருக்கக்கூடிய யார், ஜனகர் வந்து இவா யார், இவா எப்படிப்பட்டவா, எப்படி இப்படி இருக்கா அப்படின்னு அந்த விஷயத்தை கேட்குறாராம். அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெரிய வர்ணனையை கொடுக்குறார். யார், நம்ம ஜனகரே வந்து இவா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா அப்படின்னு வந்து ஒரு வர்ணனையை கொடுத்து, ஆஹா இவா எப்படிப்பட்டவா அப்படிப்பட்டவா அப்படின்னு சொல்லி பெரிய வர்ணனையை கொடுத்துரு. விஸ்வாமித்திரர் என்ன சொல்லணும், இவா யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இல்லையா. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஓய் ஜனகரே, எவா 2 பேரை பார்க்கறதுனால உங்களால் எந்த தியானத்துலேயும் அந்தர்தானம் ஆக முடியலையோ, ஏன்னா தியானம்னு கண்ணை மூடிண்டு உக்காந்தாலோ இல்லை கண்ணை திறந்துண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் தியானம் பண்ணணுன்னாலோ திருப்பி இந்த 2 பேர் எஸ்பெஷலி ராமனும் லக்ஷ்மணனும் திருப்பி மைண்டுக்கு வரா. அதனால ஜனகர் வந்து கேட்குறாரு, அப்படி இது யார் அப்படின்னு. விஸ்வாமித்திரர் சொல்கிறார், உனக்காவது நான் இன்னைக்கு போய் தசரதன்ட்ட வந்து ராமனை அனுப்புன்னு கேட்டேன்ல, அப்போ வந்து நமஸ்காரம் பண்ணி என் முன்னாடி வந்து நின்னானே, அன்னிலேருந்து இன்னி மட்டும் என்னால் தியானத்தில் உட்கார முடியல. எல்லாம் பேசலை, மனசுக்குள்ளே நினைக்கிறது. உனக்கு புரியலனா புரிய வைக்க முடியாது இல்லையா. உனக்கு புரியலனா புரிய வைக்க முடியாது. உனக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து விஸ்வாமித்திரருடைய மனசில் ஓடுறதான். இருந்தாலும் சுத்தி சதானந்தர் மற்றவா எல்லாரும் இருக்கிறதுனால ஏஷா தசரத புத்திராஹா அப்படின்னு சொல்லி, தசரத புத்திரவு அப்படின்னு சொல்லி ராமனையும் லக்ஷ்மணனையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி மகாவீரர்கள் இது பண்ணார்கள் அது பண்ணார்கள் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாராம். சரிதா. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த தனுஷ் வந்து எனக்கு ரொம்ப பார்க்கணும். எதுக்கு வந்த வேலையே அந்த தனுஷாக வந்த வேலை. தனுஷ் இல்லை. ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு எங்கேயோ எவனோ பிறந்தான், அவன் ஏன் அடித்தான், அவனை கொன்னான், எல்லா கதையும் தெரிஞ்சிருக்கு. இந்த ஜனகர்கிட்ட இந்த தனுஷ் இருக்கு. ஜனகர் இந்த தனுஷை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, என்ன உத்தேசத்தோடு இருக்காரு, அது விஸ்வாமித்திரருக்கு தெரியும். 2வது, இந்த பூலோகத்திலே பூபதியாக இருக்கக்கூடிய குண சம்பன்னமாக இருக்கக்கூடிய அவனுக்கு துல்லியமாக உபமமாக யாருமே இல்லாத இருக்கக்கூடிய ராமனை பற்றி விஸ்வாமித்திரருக்கு நன்னா தெரியும். மேலும் ராமனுக்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு வரன் அப்படின்னா அது சாக்ஷாத் புவி இறங்கிய பிராட்டியாக இருக்கக்கூடிய சீதையை தவிர வேற யாரும் இல்லைன்னு தெரியும். இது எல்லாம் தெரிஞ்ச விஸ்வாமித்திரர் சிம்பிளாக என்ன பண்ணணும், 2 பேரை சேர்த்து வைக்கணும்னா டைரக்டாலாம் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்கிறாரு வந்து, இவா 2 பேரும் எல்லா மாறி சன் சுபாஹு இவா கொடுக்கணும்ல, அந்த வில்லை வந்து நீ இவாளுக்கு காட்டணும் அப்படின்னா இவாளோட பெருமையை சொல்லணும் இல்லையா. அந்த சிவதனுஷை பார்க்கணும் இவா. ஓகே போய் பாருங்கோ, வா காட்டுறேன் அப்படின்லாம் சொல்லலை. எப்போ காட்டுவா, இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு ரைஃபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கா மேக் இன் இண்டியாவில். ஓகே, மற்ற எல்லா இதோடு இருக்கக்கூடிய 32 ரவுண்டு ஒரே இதில் சுடக்கூடிய ஒரு பெரிய ஒரு மிஷின் கன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கா. ஏக்கப்படிச்சவொன்னா ஒன்றுமே இல்லை, பெருசாக ஒன்று பண்ணியிருக்கா. நீ போய் எனக்கு காட்டுங்களேன் அப்படின்னு சொன்னால் போய்ட்டு வா அப்படின்ருவா. நீங்கள் கூகுளில் பார்த்துக்கோங்க அப்படின்பா. சிம்பிளாக கூகுளில் படம்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டோ இல்லை வந்து ஒரு ஆர்மியில் கேப்டனோ ஒரு மார்ஷலாவோ இருந்து இல்லை கார்கில் வாரில் வந்து முன்ன நின்று நடத்தியிருந்தேன் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து முதல்ல அதை பாருங்கோ அப்படின்னு சொல்லுவாரே இல்லையா. நம்ம எப்படி பார்ப்போம், இப்படிலாம் தொட்டு பார்ப்போம் கண்ணை. எங்கேயாவது நம்ம எடுக்கிற டைம் கைப்பட்டு ஒடிச்சுடுத்துனா. ஆனால் விஷயம் தெரிஞ்சவ எப்படி பாப்பா, எடுத்து அப்புறம் இப்படி வச்சு பாப்பா, அப்புறம் இப்படி பாப்பா இப்படிலாம் பாப்பா. ஸோ ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு காட்டணுன்னாலே அதை பார்க்கறதுக்கான யோக்கியதை இருக்கணும்.
அதை காலத்தாமதம் இல்லாமல் விஸ்வாமித்திரர் வந்து சொல்லிடுறார், மாரீச்சன் சுபாகு தாட்டகை எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க, இந்த பசங்க சும்மா இல்லை அப்படி. அப்படியா? ஓ. அப்போ நான் அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன்னா, இவாளுக்கு அந்த இதை காட்டு. அப்போது இருக்கிறதுலே லோகத்திலே வீர சூரமாக இருக்கக்கூடிய புருஷர்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஜனகருடைய மனசில் ஒரு ஆழமான ஒரு பெயின் இருக்கு. அதுவும் வந்து என்னென்னு பார்ப்போம். அதில் என்ன, ஏவமுக்தாச தர்மாத்மா ஜனகேன மகாத்மனா பித்ருவாச்ச முனிஸ்ரேஷ்டா வாக்கியம் வாக்கிய விசாரதா புத்திரோ தசரதஸ்யௌ க்ஷத்ரியௌ லோகவிஸ்ருதௌ திருஷ்டகாமௌ தனுஸ்ரேஷ்டம் யதேத்வத்வயி திஷ்டதி ஏதத் தர்ஷய பத்ரம் தே கிருதகாமௌ நிருபாத்மஜௌ தர்ஷனாத்யஸ்ய தனுஷா யதேஷ்டம் பிரதியாசியத. இங்கே பாருங்க, விஸ்வாமித்திரர் அவருடைய விஷமத்தை பாருங்க. என்ன சொல்கிறார் தெரியுமா? விஷமன்னா என்ன? அந்த தனுஷ் ஒன்று இருக்குது வச்சிருக்கேலே, இவா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா. இவ்வளோ தூரம் பண்ணி இவா வந்து சத்திரியத்தில் உத்தமமாக இருந்ததுனால, இவா இவ்வளோ தூரம் பண்ணி 66 இவா உத்தமமாக இருந்ததுனால இந்த தனுஷை இவா பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு அவள் இஷ்டத்துக்கு கிளம்பி போயிடுவான். இஷ்டத்துக்கு கிளம்பி போகிறதுக்காக வந்திருக்கா? இல்லை, கிளம்பி போகிறதுக்கு இன்டென்ஷனோடையா இவர் கூட்டின்னு வந்திருக்காரு? இல்லையே. அவள் தனுஷை பார்த்துட்டு அவள் போயிடுவா. எல்லாம் வந்த வேலை முடிஞ்சுடுத்து. என்னது, சித்தாசிரமத்தில் வந்து மாரீச்சனும் சுபாகுவோட நிகிரகணம் முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி தாட்டக்க போயாச்சு. சித்தாசிரமத்தில் விஸ்வாமித்திரருடைய யஜ்யமும் சம்பன்னமாயிடுத்து. வந்த வேலை முடிஞ்சுடுத்து. போகிற வழியில் ஒரு நிமிஷம் இவளுக்கு அந்த தனுஷை மட்டும் காட்டிட்டாக்க அவள் அப்படியே கிளம்பி திருப்பி அயோத்தியா போயிடுவா அப்படிங்கிறார். ஓ இவ்வளோ பெரிய இதுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏவ முக்துவா ஜனகா பிரத்யுவாச்ச மகாமுனிம் ஸ்ரூயதாமஸ்ய தனுஷா யதார்த்தமிக திஷ்டதி. இதை சொன்ன உடனே முனிவர் இந்த தனுஷோட விற்த்தாந்தத்தை கேளுங்க, நான் சொல்கிறேன், இந்த தனுஷனுடைய பெருமையை நான் சொல்கிறேன் கேளுங்கோ அப்படின்னா, தேவராத இதிக்யாத்தோ நிமேஜ்யேஷ்டோ மகீபதி ஞாஸ்யேயம் தஸ்ய பகவான் ஹஸ்தே தத்தே மகாத்மனஹா. என்னுடைய முன்னோரான நிமி என்று சொல்லப்படக்கூடிய ராஜா, அவருக்கு தேவராத் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு இது வந்து பூர்வ காலத்தில் கிடச்சது. தக்ஷ யஜ்ஞ வதே பூர்வம் தனுராமிய வீரியவான் வித்வம்ச த்ரிதசான் ரோஷாத் சலிலம் இதமப்ரவீத் யஸ்மாத் பாகர்த்தீனோ பாகம் நாகல்பயன் மே சுராஹா வராங்காணி மகார்ணஹானி தனுஷா சதயாமிவஹா ததோ விமனசா சர்வே தேவா வை முனிபுங்கவா பிரசாதயந்த தேவேஷம் தாஷாம் பிரீத்தோ அபவத் பவஹா. என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, முன்பொரு காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், தாக்ஷாயணி. என்னது? தக்ஷ யஜ்யம் ஒன்று பண்ணார். தக்ஷ யஜ்யத்தில் என்ன பண்ணார் அவர்? தக்ஷ யஜ்யத்தில் என்ன பண்ணார் அவர்? என்ன பண்ணார் இல்லை, என்ன பண்ணாமல் விட்டுட்டார்? அதென்ன சிவன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்காக. இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ்டேக் ஆனால் தப்பு இல்லை, சிவன் கண்டுக்கவே மாட்டார் மிஸ்டேக் ஆனால். ஆனால் இன்டென்ஷன் ஆஃப் தக்ஷன் என்ன? சிவபெருமானை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா தேவர்களுக்கும் அவிர்வாகம் சேருவதற்கு முன்னமாக இருந்த அவிர்வாகம் சேர்க்க வேண்டிய இடம் சிவபெருமான். அவ்விடத்தை தவிர்த்து விட்டு அனைத்து தேவர்களையும் கூப்பிட்டு யாகம் செய்தானே ஆனால் அந்த யாகம் பங்கம் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படின்னு அந்த யாகத்தில் பிராதுர்பவமாய் இந்த சிவதனுசை எடுத்து துவம்சம் பண்ற சிவன். அந்த துவம்சம் பண்ணி அப்படி எல்லா பக்கமும் அப்படி திரும்புறாரு. பார்க்கணும், திரும்பி தேவர்கள் என்ன, எங்க வந்தேன் நீங்கெல்லாம்? முதல் கட்டிங் எனக்கு தானே, கொட்டி முதல்ல எங்கிட்ட வரணும், அதுக்கப்புறம் நான் கொடுப்பேன், நீங்க வாங்கிக்கணும். அந்த மாதிரி இல்லை. நமக்கு எது கிடைச்சாலும் நம்மளோட பெரியவா இருந்தானா அவள்கிட்ட முதல்ல கொடுக்கணும், கடைசியாவது கொடுக்கணும். அவரை கொடுக்கல, அவர் ஷேரும் நமக்கு வரும் அப்படின்னு தேவர்கள் வந்தா என்ன அப்படி பார்த்தார். உடனே எல்லாரும் என்ன பண்ணா, ஐயோ அப்பா விட்டுருங்கப்பா,
ததேதத் தேவதேவஸ்ய தனுரத்னம் மகாத்மனா நாஸ்யபூதம் ததா. எல்லோரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ண உடனே ரொம்ப சிம்பிள், சிவபெருமானே உங்களை மாதிரி யாரும் கிடையாது, நீங்கள் சூப்பர் அப்படின்னு சொன்னால் உடனே சந்தோஷமாயிடுவார் அவர். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனுஷை வந்து என்ன பண்ணுறாரு, பின்னாடி அவர் வந்து மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஜமதக்னி அவா விஷயத்துக்கிட்ட கொடுத்து, பரசுராமர்கிட்ட கொடுத்து, அது மூலமாக வந்து நிமி சக்கரவர்த்தி கிட்ட வந்து நிமி என்கின்ற தேவராத் அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து காலங்காலமாக வந்து அதை வந்து பூஜை பண்ணின்னு இருக்கார். அப்படி பூஜை பண்ணின்னு இருக்கும்போது என்ன ஆகிறது அப்படின்னாக்கா, பரம தரித்திரம் ஏற்படுறது. இதில் மிதிலையில் எவ்வளோ தரித்திரம்னா அவ்வளோ தரித்திரம், ஒரு பொட்டு தண்ணி இல்லை. அந்த வியாதன் வந்து என்ன பண்ணுறான்னா, இதெல்லாம் வந்து டைரெக்டாக வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, மற்ற புராணத்தில் இருக்குது. அந்த வியாதன் என்ன பண்ணுறான்னா, மரத்துலேருந்து காஞ்சி விழக்கூட கட்டையை எடுத்து கட் பண்ணின்னு இருக்கானோ. சதானந்தர் வந்து கேட்குறார், ஏன்பா ஏன் இந்த கட்டையை வெட்டின்னு இருக்கியே அப்படின்னா. ஏன்னா நல்ல செழுமையாக இருந்து நிறைய உயிரினங்கள் இருந்தால் தான் ஒரு மாமிசத்தை வெட்டுறவனே வந்து ஒரு உயிரினத்தை வெட்டலாம். உயிரினங்களே தண்ணிக்கு ஸ்ட்ரகிள் பண்ணின்னு இருக்கும்போது அப்போ மாம்ச பக்ஷணம் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த குலத்தொழில் மறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கட்டையை வெட்டி அந்த பழக்கத்தை வந்து லைவாக வச்சுன்னு இருக்கானான். என்னோட தர்மம் இது, நான் அடுத்த ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைமில் என்ன ஆகிறது அப்படின்னாக்கா, இது மொத்த ஊரே திரண்டு தியாகம் பண்ணாதான் முடியும்னு சொல்லிட்டு மிதிலையில் இருக்கக்கூடிய எல்லாரும், முக்கியமாக வந்து ராஜகன்யைகள் எல்லாருமே, சுனையனா முதற்கொண்டு எல்லாரும் அவகிட்ட இருக்கிற கடைசி பொட்டு தங்கத்தை மட்டும் கொண்டு வந்து அர்ப்பணம் பண்ணான். அந்த தங்கத்தால் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய இது ரெடி பண்ணான். என்னது? கலப்பை. அந்த தங்க கலப்பையை வந்து அந்த தங்க கலப்பையை வச்சு யஜ்ஞத்தில் வச்சு அந்த யஜ்ஞம் பண்ணி, அந்த யஜ்ஞத்தினுடைய அங்கமாக ஜனகர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த கலப்பையை வச்சு பூமியில் வந்து ஓதித்து ஒரு பெரிய கோடு போடுறார். இந்த கோடுக்கு பேர் சீத்தம்னு பேர். ஒரு கோடு போட்டு அதுக்கு பேர் சீத்தம்னு பேர். அந்த கோடு போட்ட இடத்துலேருந்து பூமியிலேருந்து நப்பெண்ணை தோன்றினாள், பிராட்டி தோன்றினாள். என்னடா ஏதோ வருதே அப்படின்னு சொல்லி அதை ஜனகர் அப்படி 2 கையில் எடுக்கிறார், பார்க்கணுமே. எடுத்த உடனே பிச்சு உதறது மழைனா மழை. எந்த அளவுக்கு அப்படின்னா, மிதிலையில் இருக்கக்கூடிய கடைசி உயிரினம் முதற்கொண்டு வந்து அந்த மழையில் நனையிறது. முதல் மழையில் நனையிறது வந்து மழைக்கு செய்கிற நம்மளுடைய அர்ப்பணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்லஸ் உங்களுக்கு கோவிடு அதெல்லாம் இல்லைனாக்கா, முதல் மழை வரும் இல்லையா, முதல் மழை வந்துன்னா அந்த மழையில் போய் நனையணும். அந்த மழையில் நனையிறது வந்து வருணனுக்கு செய்கிற பூஜை. நம்ம நினைப்போம், வருணாய நமஹா, பிரதேசே நமஹா, தீர்த்தராஜாய நமஹா, ஜலாதிபதே நமஹா, ஸ்வரூபினே நமஹா, பாம்பதே நமஹா. இது பூஜை கரெக்டு. பட் ப்ராக்டிக்கல் பூஜை எது தெரியுமோ? அந்த மழையை கண்டு ஓடாமல் வருஷத்தி இது நதாவேத்து. இது வந்து வேதத்தினுடைய வாக்கியம். மழை வருதுன்னு ஓடக்கூடாது. மேலே பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு மெதுவாக போகணும். இப்போ நீங்கள் வரையல்ன உடனே குடுகுடுன்னு எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு போனோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? போடா இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி மழை கொட்ட திருப்பி வந்து மிதியில் வந்து செழுமையாக எடுத்தான். அவள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தங்கம் கொடுத்தாலோ அதை விட 100 மடங்கு தங்கம் திரும்பி வந்தது. அதில் கிடைச்ச இந்த அற்புதமான பெண் பூமியிலிருந்து கிடைச்சதுனால பூமிஜா, சீத்தத்திலேருந்து வந்ததுனால சீதா, அப்புறம் வந்து என்னோட உயிருக்கும் மேலானவளாக இருக்கிறதுனால ஜனகஜா, மிதிலையோட உயிராக இருக்கிறதுனால அவள் பேர் மைதிலி, இந்த விதேக தேசத்தினுடைய கௌரவமாக இருக்கிறதுனால அவள் பேர் வைதேகி. இப்படி பல பேர் கொண்டவள். அப்படிப்பட்ட அந்த தனுஷை வந்து ஒரு நாள் சீத்தை வந்து விளையாடுறச்சே தான் கையால் டக்குன்னு நகர்த்தி வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டான்.
தூரக்கேந்து இதை பார்த்தார் ஜனகர். அணுங்கப்பா. ஏன்னா அந்த வில்ல நகர்த்துறதுக்கு பலம் மட்டும் போறாது, தர்மமும் பிரேமையும் 3 லோகத்தையும் வந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான கருணை உள்ளம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு வந்து சிவபெருமான் வந்து, யாருக்கிட்ட லவ் இருக்கோ சிவபெருமான் வந்து தக்கையாக இருப்பாங்க. யாருக்கிட்ட கமண்ட் இருக்கோ அப்போ தன்னுடைய கட்டவரனால மிக மிக பாரமாயிடுவார். நீ ராவணேஸ்வரனாக இருந்தால் கூட திமிரோட நீ தூக்கினேன்னா, கைலாசத்தையே தூக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு பவர் இருந்தால் கூட திமிர் இருந்ததுன்னா தான் கட்டவரலால் அவர் அழுத்தில் அந்த பாரத்தை உன்னால் தாங்க முடியாது. அப்படி சிவாம்சமாக இருக்கக்கூடிய அந்த சிவதனுஷை வந்து நாங்கள் வந்து வழி வழியாக பூஜை பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, இவ்வளோ பராக்கிரமியாகவும் இவ்வளோ உத்தம குணமாக இருக்கக்கூடிய சீத்தையை வந்து யாருக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னாக்க, இந்த சிவதனுஷை வந்து யார் நாணேத்துறாளோ அவளுக்கு கட்டி கொடுக்கறது அப்படின்னு நான் இது வந்து கண்டிஷன் வச்சுருக்கேன், ஷரத்து வச்சுருக்கேன். அந்த ஷரத்தை யார் பூர்த்தி பண்ணுறாளோ அவளுக்கு தான் இந்த சிவதனுஷனுடைய இது அப்படின்னு சொல்லி சிவதனுஷனுடைய விற்த்தாந்தத்தை சொல்கிறான். எவ்ரிடே வந்து அதை வந்து சிவனுக்கு நிகராக அதை வந்து பூஜை பண்ணக்கூடியது. இந்த சிவதனுஷையும் வந்து தோக்கடிக்கிற மாதிரி பெரிய தனுஷ் ஒன்று இருக்கா, இன்றைக்கி கதையிலேயே வரப்போகிறது. வெயிட் அண்ட் வாட்ச். அந்த சிவதனுஷை வந்து இது பண்ணார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ராஜா ஜனகர் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே சுற்றி இருக்கிற தேசத்தில் எல்லாரும் வந்து அதை வந்து ட்ரை பண்ணா. தேவர்கள், யக்ஷர்கள், கந்தவர்கள், நாகர்கள் இவ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணா. அல்ல நாணேத்துறது என்ன, அதை நகர்த்துறதோ அதனுடைய பாரம் எவ்வளோ இருக்கோ அது கூட அவளால் ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் என்ன எடுத்து அப்படின்னா, சீத்தையையும் இந்த சிவதனுஷையும் சீத்தையையும் கேட்டு நிறைய பேர் வந்து கேட்டு நான் மறுத்ததுனால எனக்கு நிறைய சத்ருக்கள் உருவாகியிருக்கா. நான் அவளோட சண்டை போட்டு மாளலை. அதுக்கப்புறம் என்னுடைய பணமெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நான் திருப்பி வந்து தேவர்கள் எல்லாம் வேண்டின்றதுனால அவள்னால வந்து அவள் பண்ண சகாயத்தினால இப்போ வந்து மித்தில வந்து காப்பாற்றப்பட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயம், ஜனகருக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும். இப்போ இவ்வளோ தூரம் வந்து கண்டிஷன் போட்டு சுற்றி இருக்கிற எல்லா தேசத்துலேயும் வந்து நான் கொடுக்க மாட்டேன் என் பொண்ணை, இப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், இனிமேல் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா? இல்லை, கல்யாணமே ஆகாமல் போயிடுமோ அப்படின்லாம் இருக்குமா இருக்காதா? பொண்ணை பெற்றா தெரியும். அது வந்து அப்படியே இருக்குது. அந்த ஜனகருடைய ஹிருதயம் இருக்கு இல்லையா, சீதையை பற்றி, சீதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு, அந்த ஹிருதயம் வந்து விஸ்வாமித்திரருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கூட்டிகிட்டே வந்திருக்காருங்க 2 பேரை. சரி, ஓகே, எல்லாம் ரைட்டு, அந்த தனுஷை வந்து காட்டுங்கோ. அந்த மாதிரி அந்த தனுஷை வந்து காட்டுங்கோ அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னோடனே அந்த தனுஷ் அப்படி பார்த்தா. அந்த தனுஷை கொண்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணார். அந்த தனுஷை எப்படி எடுத்துன்னு வந்தா தெரியுமோ 8 சக்கரம் பூட்டின இரும்புனால ஆன ஒரு பெரிய வண்டியில் வச்சு எடுத்துன்னு வந்தாலாம். 5000 பேர் வந்து இழுக்க வேண்டியதாக போச்சாங்க. பாகுபலி 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 அப்படின்னா அப்புறம் அவர் ஒருத்தரே ஒரு கயிறால் அப்படியே. அதுவும் என்ன, அந்த படத்தில் நீங்கள் பார்க்கணும் அந்த ஸ்டைலை. அவங்கெல்லாம் வந்து கீழே விழுந்துருவாங்க, இவர் இப்படி ஒரே கையால் இப்படி இழுப்பாராம். அந்த பொய்யா இருக்கிற விஷயத்துக்கே நம்ம கை தட்டுறோமே, இதெல்லாம் பொய்யாவா இருக்கும்? இதெல்லாமாவது உண்மையாக இருக்கணும்ல. அந்த மாதிரி விதேக தேசத்தில் அது அப்படியே சென்டர் ஸ்டேஜில் அப்படி எடுத்துன்னு வரலாம். அந்த யஜ்ஞம் நடக்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு இடத்துல பெருசாக அதை எடுத்துட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்கிறச்சு அந்த வந்து அதை பார்த்துட்டு இப்படி இதுதான் அந்த தனுர் அப்படின்னோடனே அப்படியே ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அந்த தனுஷை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் இருக்கான். இங்கே பாரு, இது பண்ணவாளுக்கு கை தட்ட வேண்டாமா?
அவர் வந்து என்ன பண்ணுறாராம், ஐயோ நீ வந்து என்ன பண்ணு, சரி நான் அந்த ஸ்லோகம் கண்ணில் பட்ட உடனே சொல்கிறேன் நான், சரியா? அந்த இது வந்த உடனே ராமர் கேட்குறாராம், நான் அதை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாராம் ராமர். இருந்தோன்னு ஆனால் என்ன, ராமர் அவரே போய் அப்படின்னு உடனே போய் வந்து எடுத்துக்க மாட்டார். அப்படியே வந்து பின்னாடி நின்று இருந்தார். விஸ்வாமித்தர் ஆதேசம் கொடுக்கிறார், வத்ச திருஷ்ய அப்படின்னா என்ன, பாரு. யாரு? வத்ச ராம அப்படிங்கிறார். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். ஏன்னா ஏதாவது ஒரு வேலை சொன்னால், ஏதாவது விஸ்வாமித்தர் ஒரு வேலை சொன்னால் யார் போய் முதல்ல அந்த வேலையை பண்ணணும்? ராமரா லக்ஷ்மணரா? ராமர் இல்லை, லக்ஷ்மணர் போய் முதல்ல செய்வார். லக்ஷ்மணரும் செஞ்சு முடிச்சு அவர் பிஸியாக இருந்தால் தான் ராமர் வேலைக்கு போனோம். ஏன்னா லக்ஷ்மணர் வந்து ராமனுக்காக. அப்போ அந்த வில்ல போய் பாரு தொடு அப்படின்னா யார் போயிடுவா? முதல்ல லக்ஷ்மணர் போயிடுவார். தெரியும் விஸ்வாமித்திரருக்கு இந்த லக்ஷ்மணன் கூடுன்னு போய் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, லக்ஷ்மணர் போய் லக்ஷ்மணர் தூக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். நல்ல வேலை அப்படிலாம் நடக்கலை, போட்டோம். நேர ராமர் வத்ச ராம திருஷ்ய தனும் திருஷ்ய அப்படின்னோடனே, தனுர் திருஷ்ய அப்படின்னோடனே போனவுடனே ராமர் வந்து இப்படி தொட்டு பார்த்தாராம். சந்தனத்தினாலையும் இதனாலையும் ஒரே லேப்பனம் பண்ணி அந்த இது வந்து அப்படியே அந்த இது வந்து வந்துதான். எப்படி வந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்தது. இந்த மாதிரி ஒரு பெரிய வில்லு வந்தது. வந்த உடனே அதை அப்படி தொட்டு பார்த்துட்டு ராமர் இப்படி கண்ணில் நமஸ்காரம் பண்ணார். பார்க்கணுமே, இப்படி பார்த்தார் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார்? அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவோ பராக்கிரமம் காமிச்சிட்ட, இந்த ஒரு பராக்கிரமத்தை காட்டு அப்படின்னு எடுத்து அப்படி என்ன பண்ணாராம்? தட்டினாராம். ஒரு பக்கம் தட்டின உடனே இன்னொரு பக்கம் டக்குன்னு மேலே ஏந்துதான். என்னது? 5000 பேர் தள்ளிண்டு வந்த அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த வெயிட்டை ஒரு பக்கம் ஒரு தட்டினாராம். அப்படி கப்புன்னு இன்னொரு பக்கம் அப்படி மேலே ஏறித்தான். மேலே ஏறி அப்படி இப்படி ஸ்ட்ரைட் பண்ணாராம். அதை பண்ணுடா அப்படி பண்ணி அப்படி நானும் ஏற்றினாரான். அப்படி இப்படி போகிறோம், ரொம்ப ஏற்ற வேண்டாம். அந்த நான் ஏற்றி அப்படி பார்த்தார். பார்க்கணுமே, அப்படி ஒரு இழுத்தார் பாரு. அந்த நானை வந்து கரெக்டாக ஒரு தோல் எந்த எந்த இதுலேயும் நான் ஏற்றினாக்க அது வளைஞ்சு அப்படியே தன் தோல் மட்டும் வரணும். அப்போ தான் அந்த இது தெரியும். அந்த நானை ஏற்றி அப்படி அப்படி இழுத்தாரான். அப்படி இழுத்தோன்னு அப்படின்னு உடஞ்சி வந்துதான். போடு அப்படியே விட்டான். புஷ்பம் கொடுறா, எல்லாம் சொல்லணும். அப்படியே உட்காந்துன்று அப்படி வந்து தட 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 தடன்னு உடஞ்சி விழுந்து என்னாச்சான் எல்லாருமே வந்து மூர்ச்சையாயிட்டாலாம். யாரு? அப்படி அப்படி அலண்டு போய் விழுந்தலாம். அசராம நின்னது வந்து விஸ்வாமித்திரர், ராமர், லக்ஷ்மணர், ஜனகர். அவன் மட்டும் அப்படியே அசராம நின்னாலாம். அந்த தனுஷ் வந்து விமோச்சனம் ஆனது வந்து விஸ்வாமித்திரருக்கும் ஜனகருக்கும் ராமருக்கும் மனசுல அவ்வளோ சந்தோஷம். அது ஆன உடனே என்ன அர்த்தம்? உடனே தேவர்கள்லாம் வந்து என்ன பண்ணா? தேவர்கள்லாம் வந்து அப்படி பூமாரியா கொட்டி
ஒரு மாபெரும் பெரிய பாரம். அந்த பாரத்தை வந்து ராமர் பரிபூர்ணமாக இறக்கி வச்சுட்டார். யாரோட? ஜனகருடைய பாரத்தை, மிதிலையோட பாரத்தை முழுக்க வந்து ராமரை வந்து அப்படியே பூர்ணமாக இறக்கி வச்ச ஒரு பூர்ண சந்தோஷத்தோட உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த மாதிரி என்னுடைய பொண்ணான சீதாவை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த சிவதனுஷு வந்து உடஞ்சதை வந்து ஒரு அப்படியே ஒரு சோகமாக யாருமே எடுத்துக்கலையாம். யாருமே சோகமாக இல்லையா சிவதனுஷோட. சரி, வீட்டில் பூஜை பண்ணுற மூர்த்தி உடஞ்சா என்ன ஆகும்? நமக்கு கோபம் வரும். அதான் என்ன அது வேறு என்ன நடக்க போகிறதோ. ஏன்னா நம்ம டிவியில் நிறைய டைரக்ஷன்லாம் பார்த்துருக்கோம். வீட்டில் கண்ணாடி உடஞ்சாலோ விளக்கணைஞ்சாலோ உடனே விளக்கணைஞ்சா யார் செத்து போகிற, யார் போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு. ஆனால் முதல் தடவை சரித்திரத்தில் ஒரு பெரிய தனுசு, அதுவும் தெய்வீகமான தனுசு உடஞ்சது வந்து பெரிய அந்த தனுசு உடஞ்சது வந்து அங்கே சுற்றி இருக்கிற எல்லா க்ஷத்ரிய ராஜாவோடைய திமிரு ஆணவம் எல்லாம் உடஞ்சதுக்கான குறி. எந்த திமிரு ஆணவத்தினால வந்து பரமேஸ்வரன் அடைய முடியாதோ அந்த திமிரு ஆணவம் உடையிறதுனுடைய சின்னம் வந்து அந்த சிவதனுஷு உடஞ்சது. அதை உடைக்கிறது யாரு? அதனால் சிவப்பிராப்தி வேணும்னா என்ன பண்ணணும்? ராமர் வந்து தனுஷை உடைக்கணும். நம்ம மனசுக்குள்ளே எல்லார்லேயும் முறியாத ஒரு முறுக்கேறி ஒன்று இருக்குது மைண்டுக்குள்ளே. முறுக்கேறின்னு இருக்காண்டாமன் அப்படின்னு சொல்கிறாள்ல, அந்த முறுக்கேறி இருக்கிறத வந்து ராமா அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை உள்ள ஐவி போட்டேல்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து அது கரைஞ்சு போயிடும், இல்லை உடஞ்சு போயிடும். அப்போது ஜனகனுடைய மனோபாரம் தீர்ந்தது. ஜனத்தினுடைய சத்ருகள்லாம் வந்து நீங்கி போனால் ஜனகனுடைய தர்மம் மேலோங்கித்து, மேலும் சீதாக்கு இந்த பூமியில் ஒரு வரன் கிடச்சா, யோக்கியமான வீரமான ஒரு வரன் கிடச்சது. இது கிடச்ச உடனே பூர்ண சந்தோஷமாகி உடனே என்ன பண்ணுறா அப்படின்னாக்க, நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, ஜனகர் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறார். சதானந்தனை வச்சுன்னு எல்லாமே சதானந்தனை முன்னாடி நிறுத்தி பண்ணுறார். ஏன்னா அவர் தான் தலைமை புரோகிதர். சதானந்தனை முன்னாடி வச்சுன்னு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ தயரதனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு அங்கேருந்து எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னா, அங்கேருந்து கடன்னு எல்லாரும் வந்து இங்கே தசரதன்கிட்ட போன உடனே தசரதன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, தசரதன் வந்து அவ்வளோ சந்தோஷமாகிறார். ஏன் சந்தோஷமாகிறார் அப்படின்னாக்கா, அதாவது யாராலையுமே பண்ண முடியாதது உங்கள் பையன் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்புகிறார். அது மட்டும் இல்லை, அதற்காக வந்து நான் வந்து கன்னியாதானமாக என்னுடைய பொண்ணை கொடுக்குறேன், நீங்கள் விவாகத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு. புத்திரேபியோ பிரதிலிப்பியசே வீரியா நிர்ஜிதம் திருஷ்டயா பிராப்தோ மகாதேஜோ வசிஷ்டோ பகவான் ரிஷி சவைர் த்விஜஸ்ரேஷ்டை தேவைரிவ சதக்ரது திருஷ்டயா மே நிர்ஜதா விக்னா திருஷ்டயா மே பூஜிதம் கலம் ராகவை சகசம்பந்தாத் வீரியஸ்ரேஷ்டைர் மகாபலை. இவர் வந்த உடனே, யார்? தசரதன் வந்த உடனே பூர்ண சத்கார சுவாகத்தம் எல்லாம் பண்ணி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை வந்து என்னுடைய சௌபாகியம்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது, விஸ்வாமித்திரருடைய ஆக்ஞைக்கு இணங்கி விஸ்வாமித்திரருடைய தலைமையில் உங்களுடைய தவ புதல்வர்கள் 2 பேரும் இந்த உலகத்தினுடைய எல்லா வாக்கியத்தையும் பொய்யாக்கி என்னுடைய தர்மத்தையும் காப்பாற்றி இந்த மண்ணுலகத்தில் வந்து தசரதனுடைய பசங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பரமமாக மேலோங்கின ஒரு உத்தமமான ஒரு விஷயம். தசரதனுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் தான், ராமனை புகழ்ந்தால் என்ன வேணால் பண்ணுவார். திடீர்னு தசரதன் இல்லை சம்மந்தம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டார்னா, அதனால் விஸ்வாமித்திரருடைய அத்தாரிட்டியையும் ராமனுடைய புகழையும் அழகாக அந்த மெசேஜில் அனுப்புகிறார். அனுப்பிச்ச உடனே கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லாம் கடன் அங்கேருந்து கிளம்பி மிதிலைக்கு வந்த உடனே அவர் வந்து இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறது, அதனால் வந்து என்னுடைய சௌபாகியம் இது, நீங்கள் வந்தது உங்களை தெரிஞ்சுட்டது சௌபாகியம், ரகுவம்சத்தை தெரிஞ்சுட்டது சௌபாகியம், ராமனுடைய மண் எங்கள் ஊரில் பட்டது சௌபாகியம், அதனால் வந்து நீங்கள் வந்து என்னுடைய கன்யாவை வந்து நான் தானமாக கொடுக்குறேன் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்ன உடனே
தசரதன் அதற்கு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? பிரதிக்ருஹோ தாத்ருவஷா ஸ்ருதமேய தன்மயா புரா யதா வக்ஷ்யாமி தர்மஜம் ததா கரிஷ்யாமஹே வயம். அப்படின்னா தசரதனுடைய பணிவையும் தசரதனுடைய பெருந்தன்மையும் நீங்கள் பாருங்கள். இருக்கட்டும், என் பையனை பற்றி எனக்கு நன்னா தெரியும், சரி கல்யாணம் எங்கே வச்சு பண்ண போகிறேன் அப்படிலாம் பேசலை. தசரதன் அவருடைய இடத்த புரிஞ்சுன்னு இருக்கார். இதை வந்து தசரதன்ட்டேருந்து எல்லா பையனை பெற்றவாளையும் மரியாதையாக கற்றுக்கணும். என்னது? பொண்ணை வந்து கொடுக்குறவா கன்யாவை வந்து தானமாக கொடுக்குறா. அப்போ பையனோட அப்பா என்ன பண்ணுறா? தானம் வாங்கிக்கிறவா இல்லையா? அதை வந்து தசரதன் இங்கே ஞாபகப்படுத்தி சொல்கிறார். என்ன அப்படின்னா, யார் தானம் கொடுக்குறாளோ வாங்கிறவா கீழே நின்று கொடுக்குறவாளுடைய கண்ட்ரோல் கொடுக்குறவாளுடைய தயவில் இருந்து வாங்கிக்கிறவா தான் வாங்கிக்கிற பொசிஷனில் நான் இருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு அதீனமாக இருக்கேன், நீங்கள் எனக்கு ரூலர் மாதிரி. அதனால் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க, நான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறார். யார்? தசரத சக்கரவர்த்தி. ஹீ இஸ் மச் கிரேட்டர் அண்ட் பிக்கர் கிங் தென் ஜனகா. அப்படி இருக்கிறவர் சொல்கிறார்னா, தத் தர்மிஷ்டம் யசஸ்யாம் ச வச்சனம் சத்யவாதினா ஸ்ருத்வா விதேகாதிபதி பரம் விஸ்மயமாகதா. ஜனகர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவ்வளோ பணிவாகவும் இவ்வளோ தர்மத்தில் வந்து தோஞ்சு போன அந்த வார்த்தைகளை கேட்டு இவர் வந்து நிறைய 2-3 ஸ்லோகம் சொல்கிறார். யார்? ஜனகர். அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு அரை வாக்கியம்தான் சொல்கிறார். யார்? தசரதன். கொடுக்கிறவன் மேலையும் வாங்கிக்கிற நான் கீழையும் இருப்பதனால் நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ நான் அப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்க முடிஞ்சிடுத்து அதோட. அதனால் வந்து இவர் விஸ்மயமாயிட்டாரான் தர்மேஷ்டனோட. அப்போனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை கூட்டின்னு வந்த ரிஷியை பிடிச்சிருக்கு, முக்கியமாக சம்பந்தியை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேயாவது நடக்குமா அதெல்லாம்? அந்த மாதிரி அந்த ஒன்று எல்லோரும் வந்து ஃபுல்லாக இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து மெதுவாக வந்து என்னுடைய 2 பொண்களையுமே நான் கொடுத்துட்றேன், ஒன்று ராமனுக்கு ஒன்று லக்ஷ்மணனுக்கு அப்படின்னு கொடுத்துட்றேன்னு சொல்லி பண்ணால் எங்கேருந்து எல்லோரும் கிளம்பி வந்திருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்ச பரத நாட்டு இருக்கு இல்லையா, கேகேய தேசம். கேகேய தேசத்துலேருந்து அவன் பேர் வந்து வீரத்வஜனா வீரபத்ரராஜனா நான் சொல்கிறேன். யுதாஜிதன்னு பேர். அது யார் அப்படின்னா கைகேய ராஜனுடைய பையன், கைகேயோடைய பிரதர். அவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா, பரதனை கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கான். சும்மா அங்கே கூட்டின்னு போகலாம் அப்படின்னு. அயோத்தியாவுக்கு போனாக்கா எல்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. கிளம்பி இங்கே வந்திருக்கான். கிளம்பி இங்கே வந்த உடனே அவனுக்கும் ஒரே சந்தோஷம். அவனும் அதாவது என்னென்னா ரெக்கார்ட் பண்ணுறார். கல்யாணத்தில் அவனுடைய சம்மதமும் இருக்குது அப்படிங்கிறத வந்து வால்மீகி வந்து இன்டைரக்டாக அதை வந்து பதிவு பண்ணுறார். அவனும் விட்னஸ்க்கு எழுத்து போட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறச்சே எல்லாம் வந்த உடனே வந்து 2 வம்சத்தினுடைய விஷயத்தை வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கணும் இல்லையா? அதனால் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, இப்போ வசிஷ்டர் வந்து முதல்ல எழுந்துக்கிறார். வசிஷ்டர் எழுந்து என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கிக்கலாம், அப்படியே டைரெக்டாக கல்யாணமா? இல்லை, எங்கள் வம்சத்தை பற்றி ஃபுல்லாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குலகுருவான வசிஷ்டர் வந்து இஷ்வாகு குலத்தினுடைய, அதாவது தசரதன் இருக்கக்கூடிய குலத்தினுடைய ராஜாக்கள்னா சொல்கிறார். எங்கேருந்து ஆரம்பிக்கார்? அவ்யக்த பிரபவோ பிரம்ம சாஸ்வதோ நித்திய அவ்யயா. சாஸ்வதமான நித்தியமான அவ்யயமான அவ்யக்தமான பிரம்மனிலிருந்து கூடமாக இருக்கக்கூடிய பிரம்மாஜி, அதுலேருந்து பிரம்மாஜி தோன்றினார். பிரம்மாஜியிலேருந்து மருச்சி தோன்றினார். மருச்சியிலேருந்து காஷ்யப்பர்லேருந்து விவஸ்வான்லேருந்து மனுலேருந்து மனு பிரஜாபதியிலேருந்து இக்ஷ்வாக்குலேருந்து குக்ஷிலேருந்து விகுக்ஷிலேருந்து பானஹாலேருந்து அனரண்யாலேருந்து பிருத்துலேருந்து திரிசங்கூலேருந்து துந்துமாரன்லேருந்து யுவனன்லேருந்து மாந்தாத்தாலேருந்து சுசந்தியிலேருந்து சுசந்தியோட சேர்ந்து பிறக்கிறது வந்து துருவசந்தி பிரசேனஜித்து. அந்த சுசந்தி வந்து சுசந்தியிலேருந்து
துருவசந்தி தான் வந்து பட்டத்தை எடுத்துக்கிறான். துருவசந்தியிலேருந்து பரதா, பரத்துலேருந்து அசிதன், அசிதன்லேருந்து ஹயையா, ஹயையிலேருந்து சுரன். இந்த மாதிரி வந்து அதில் என்ன ஆகிறது அப்படின்னாக்கா, ஹயை அப்படிங்கிறவன் இதில் இந்த ஒரு சின்ன கதை சொல்கிறாரு. ஏன் சொல்கிறான்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹயையிலேருந்து பிறந்து அவள் வந்து ராணியோட ஹிமாலயத்துக்கு போயிட்டாலாம், 3 ராணியோட. அந்த 3 ராணியோட போகும்போது என்ன ஆகிறது அப்படின்னாக்கா, அந்த 3 ராணியில் 3 ராணியும் கர்ப்பமாகும்போது ஒரு ராணி இன்னொரு ராணிக்கு வந்து விஷத்தை கொடுத்துட்றான். ஏன்னா அந்த குழந்தை பிறக்கக்கூடாது. பார்த்தல அங்கே நடக்கிறது மட்டும் இல்லை, இங்கே நடக்கிறது மட்டும் இல்லை. அந்த விஷம் இருக்கிற ராணி வந்து என்ன பண்ணுறாருன்னா, மகாமுனி, அதுக்கப்புறம் அந்த ராஜாவும் செத்து போய்டுறாரு. ராஜாவும் செத்து போனோடனே இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, மகாமுனி சவணர்னு பேர். அந்த சவணர்கிட்ட போய் சரணடைஞ்ச உடனே சவணர் கவலைப்படாத, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நல்லபடியாக பிறக்க வைக்கிறார். கர அப்படின்னு பேர். கரன்னு ஒரு வார்த்தை இருக்குது சம்ஸ்கிருதத்தில். கரன்னா விஷம்னு அர்த்தம். விஷத்தோடு பிறந்ததுனால அவனுக்கு பேர் சகர அப்படின்னு பேர். அதுதான் சகரன். சகரனுடைய பேர் வந்து காரணக்காரிய பேர் சகரன். சகரன்லேருந்து யார் பிறந்தா? அசமஞ்ச, சரியா? அசமஞ்சத்துலேருந்து பிறந்தது அம்சுமான். அம்சுமான்லேருந்து திலீபன். திலீபன்லேருந்து பகீரதன். ப வந்து அழுத்தி சொல்லணும், பகீரதன் அப்படின்னு. பகீரதன்லேருந்து காக்குஸ்தன். காக்குஸ்தன்லேருந்து இந்த வம்சத்தினுடைய பேரை கீர்த்தியை வந்து முவ்வுலகத்திலும் சேர்ந்த ரகு. ரகுலேருந்து பிரபுர்தன். பிரபுர்தன்லேருந்து பிரபுர்தனுக்கு வந்து கல்மஷபாதன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதுலேருந்து வந்து சீக்ரகன். அப்புறம் மருலேருந்து மருலேருந்து நகுஷன். நகுஷன்லேருந்து யயாதி. யயாதியிலேருந்து நபன். நபன்லேருந்து அஜல்லேருந்து இதோ இருக்காரே தசரதன் அப்படின்னு அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய பிரம்மாஜி இருக்கார் இல்லையா, பிரம்மாஜியிலேருந்து லைனேஜ் ட்ராக் பண்ணி நேராக இங்கே கொண்டு வந்து தசரதன் மட்டும் சொல்கிறார். இதில் எல்லாருமே தர்மஸ்ரேஷ்டமான ராஜர்கள் அப்படின்னு. இப்போ நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க அப்படின்னு. எங்கள் சைடு நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க. நாங்கள் ஒன்றும் கம்மிப்பட்ட குடும்பம் இல்லை. நீங்கள் என்னது தஞ்சாவூரா? நாங்கள் எந்த சைடு தெரியுங்களா? நாங்கள் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி பண்ணுவோம்ல நம்ம ஊரில் அது ஒரு இது உண்டோனோம். எங்கள் ஃபேமிலி வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபேமிலியில் கஷ்டப்பட்டு தேடி யாராவது கண்டுப்போம். ஒன்று விட்டு இருக்கு இல்லையா, அது விட்டு இருக்கு இல்லையா, அவன் அந்த காலத்தில் டெல்லியில் வந்து பிஎம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணான். பெரிய பெருமை பாரு. அந்த மாதிரி இருக்கச்ச இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய குடும்பம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அதே மாதிரி இக்ஷ்வாக்கு நிமிலேருந்து ஆரம்பித்து நிமிலேருந்து நேராக எங்கே வருது அப்படின்னா மிதி. அந்த மித்திங்கிற ராஜானால தான் இந்த இடத்துக்கு பேர் மிதிலான்னு பேர். அப்புறம் மித்தியிலேருந்து என்ன, மித்திக்கு அப்புறம் ஜனகான்னு பேர். அந்த ஜனகன்னால தான் எங்கள் ஹோல் ஃபேமிலியிலேயே வந்து எங்கள் ஃபேமிலி நேம் சர்நேம் வந்து ஜனகான்னு வரும். அந்த ஜனகாலேருந்து வந்து நிந்தவர்தனஹா. நிந்தவர்தனன்லேருந்து சுகேது. சுகேத்துலேருந்து தேவராதன். தேவராதன்லேருந்து பிருஹத்ரதன். பிருஹத்ரதன்லேருந்து மகாவீரன். மகாவீரன்லேருந்து சுத்ருதி. சுத்ருதியிலேருந்து திருஷ்டகேது. திருஷ்டகேத்துலேருந்து ராஜரிஷியான ஹயர். ஹயர்லேருந்து ராஜரிஷியான கீர்த்திரதன். மருகு. மருலேருந்து யாருன்னா கீர்த்திரதன். கீர்த்திரதன்லேருந்து வந்து தேவமீடன். தேவமீடன்லேருந்து விபுதன். விபுதன்லேருந்து திருப்பி கீர்த்திரதன். திருப்பி கீர்த்திரதன்லேருந்து மகாரோமன். மகாரோமன்லேருந்து ஸ்வர்ணரோமன். இந்த ஸ்வர்ணரோமன் வந்து இந்த பேரை காதில் வாங்கிக்கோ. இன்றைக்கி சூர்ணிகையில் சொல்லுவா ஸ்வர்ணரோம மகா இது இல்லை வரும். அதுலேருந்து ஹர்ஸ்வரோமன். ஹர்ஸ்வரோமன்லேருந்து ஜேஷ்டோ. ஹர்ஷ்டரோமன் ஹர்ஸ்வரோமன்லேருந்து ஹர்ஸ்வரோமனுடைய ஜேஷ்ட புத்திரனான இதோ நான் வந்து இருக்கிறேன். இவர் பேர் அசீர்த்வஜ ஜனகர்னு பேர். அசிரம் அப்படின்னாக்க கலப்பைன்னு அர்த்தம். கலப்பையை கொடி, கலப்பை கொடியான், கலப்பை கொடியான் ஜனகன் இவன், சரியா? ஏன்னா அந்த ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஜனகான்னு தான் பேர். இதோட டீட்டெயில்ஸ் வந்து இன்னுமே வந்து பாகவதத்தோடைய பஞ்சமஸ்கந்தத்தில் ஒரு பெரிய டீட்டெயில் இருக்குது. அதுக்கு அது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், அதை பார்க்கலாம்.
அப்புறம் என்னுடைய கனிஷ்டன் குஷத்வஜன் இருக்கான் அப்படின்னு சொல்லி 2 இது சொன்ன உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, இந்த மாதிரி சீதாம் ராமாயா பத்ரம் தே ஊர்மிலாம் லக்ஷ்மணாயாவை வீரியசுல்கம் மமாசுதம் சீதாம் சுரசதோபமம் த்விதீயார் உர்மிலாம் சைவ த்ரீர் வதாமி ந சம்சயः ததாமி பரமப்ரீதோ வத்வௌதே முனி புங்கவஹா. அந்த சிஸ்டம் பாருங்க அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் என்னுடைய முதல் பொண்ணான சீதாவை ராமனுக்கும் 2வது பொண்ணு உர்மிளையை லக்ஷ்மணனுக்கும் கொடுக்கிறேன் அப்படின்னு 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவை சொல்கிறார். 3 தடவை சொன்னேன். இந்த 3 தடவை சொல்லி ஓகே வாங்கிறது எங்கே பார்த்துருக்கோம் இப்போ ரீசெண்டாக? இந்த சிஸ்டம் இன்னும் ஒரு இடத்துல இருக்குது. சுலக்னே சாவதான 3 தடவை அதெல்லாம் வரும். நம்ம எல்லா இடத்துலையும் 3 தடவை வரும். நம்ம இதுலேயும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸில் கூட இந்த பழக்கம் இருக்குது. குபூல் ஹே. நீங்கள் நம்ம ஊர் முஸ்லீம்ஸ் விட்டுருங்க. நீங்கள் ப்ராப்பராக ஆப்கானிஸ்தான் தாண்டி அந்த பக்கம் போனேன்னாக்கா குபூல் ஹே 3 தடவை சொல்லணும். குபூல் ஹே 3 தடவை சொல்லணும். சரி போட்டோம். இப்போ எதுக்காது அந்த மாதிரி 3 தடவை இதோ நான் முறைப்படி 3 தடவை சொல்கிறேன், இது நிச்சயம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் சேர்ந்து திருப்பி வந்த உடனே திருப்பி விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் சேர்ந்து ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறா. என்ன ப்ரப்போசல் அப்படின்னாக்கா, அதான் இந்த 2 பசங்க வந்திருக்காங்களே கூட, யார் பரதனும் சத்ருக்னனும், அவளுக்கு இந்த குஷத்வஜனை பற்றி பெருமையாக இப்போ சொல்கிறார். என்னுடைய தம்பி எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு தம்பியோடைய பெருமையை சொன்ன உடனே, குஷத்வஜனை பற்றி ஜனகர் சொன்ன உடனே, அந்த தம்பிக்கு 2 பொண்ணு இருக்கா. அவள் பேர் என்ன? மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி. இவன் 4 பேர் எப்போவுமே சேர்ந்துருப்பா. இந்த 4 பேர் மாதிரி கரெக்டாக 4:4 மேட்ச் ஆகிடுது. என்ன பிரச்சனை, 4 பேரையும் பண்ணிவிடுவோமே அப்படின்ன உடனே இதெல்லாம் யார் பேசுகிறான்னா வெறும் ஜனகர் தான் பேசுகிறார். குஷத்வஜன் தன்னுடைய பொண்ணோட மேரேஜில் கூட இன்டர்ஃபியர் ஆகலை. அண்ணா பார்த்து பண்ணி வைக்கிறா, பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு. எங்கேயுமே குஷத்வஜன் பேசின மாதிரி ரெக்கார்டே இல்லை. அப்போனா ஜனகருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த ஃபேமிலியில். அப்படி 4 பேரோட கல்யாணம் அமோகமாக நடந்து முடியறது. அந்த அமோகமான வைபவத்தை நம்ம பார்க்க போகிறோம். கல்யாணம் முடிஞ்ச நேரம் அயோத்தியாவுக்கு போனோம்ல. அயோத்தியாவுக்கு போகிற வழியில் ஒரே பொண்ணும் ரத்தனமும் ஆடு மாடு இது எல்லாம் சேர்த்து பெரிய சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார். ஏன்னா எல்லாமே கொடுத்து அனுப்புகிறான். இருக்கிறது எல்லாமே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என் பொண்ணுக்காக தான். எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி குஷத்வஜனும் ஜனகரும் என்ன, எங்கள் கிட்ட இருக்கிற எல்லா சம்பத்தியும் எங்கள் 4 பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆடு மாடு கீடு எல்லாத்தையும் ஏற்றி ஆயிரக்கணக்கான ரத்தனங்கள் வைரூடியங்கள் எல்லாம் சேர்த்து அனுப்பி ஒரே ஆனந்தமாக டோய் சூப்பர் 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 அப்படின்னு போயின்னு இருக்கிறச்சே திடீர்னு ஒரே இந்த பட்சிகள்லாம் கூ 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 அப்படின்னு கத்தின்னு ஒரு பக்கம் போடுறது, இன்னொரு பக்கம் மான்கள்லாம் துள்ளி துள்ளி ஓடுறது. தசரதனுக்கு ஒரே பயம், என்ன நடக்கிறது அப்படின்னு. விசிஷ்டர் சொல்கிறார், அந்த பட்சிகள்லாம் அப்படி கத்துறது ஒரு துர்நிமித்தம். இன்னொன்று மான்கள் இந்த மாதிரி போகிறது அந்த துர்நிமித்தம் தாண்டி சாந்தமாகக்கூடிய ஒரு விஷயம். அதனால தசரதா இருக்கிறபடி என்ன நடக்கிறதோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து ராமா அப்படின்னு கோபத்தோடு ஒருத்தர் வரார். யார்? ராமரே தான் ராமான்னு கோபமாக வரார். இவர் என்ன ராமர்? பரசுராமர். முழுக்க முழுக்க கையில் கத்தியும் பெரிய வாலும் இதுவும் எடுத்து ஜடா முடியோட சாக்ஷாத் பரமேஸ்வரன் மாதிரி நிற்கிறார். ஆமாம், நீ பெரிய இவனாமே, பெரிய மகாவீரனாமே, நீ சிவதனுஷை உடைச்சிட்டியாமே, அதை நான் ஏற்றி நீ உடைச்சிட்டியாமே, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ என்ன அவ்வளோ பெரிய வீரனா அப்படின்னு வேகமாக வரார்ல. ராமர் சைலண்ட்டாக இருக்கார். ஏன்? பெரியவா இருக்கா. ராமன் என்ன சொல்கிற, ராமர் ஒரு அழகான தர்மம் சொல்கிறார், பின்னாடி வரட்டும். அது நம்ம எல்லாருக்கும் ஒரு தர்மம்னா ராமருக்கு ஒரு தர்மம். உடனே வசிஷ்டர் இருக்கார் இல்லையா, வசிஷ்டர் ராமா ராமா வாங்கோ ராமா உட்காருங்கோ ராமா. யார? பரசுராமரை. ராமா ராமா என்ன தெரியும், ராமான்னு வார்த்தை சொன்னாலே அவர் சாஃப்ட் ஆகிடுவார் அப்படின்னு. ராமா
ராமான்னு சொல்லி அர்க்கியம் பாத்தியம் இதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே இதெல்லாம் ஓகே, பட் நீ என்ன ரொம்ப பெரிய ஆளா நீ அப்படின்னு கேட்டோடனே சும்மா இருக்கலாம்ல. உள்ளே பூந்தார் தசரதர். இருங்க 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 இருங்க, ஐயோ அதான் அவன் குழந்தை வந்திருக்கான், இப்போ தான் கல்யாணம் ஆகி அந்த மூஞ்சியில் பூசின அந்த மஞ்சள்லாம் கூட ஒன்றும் மறையலை. அப்படி பல்லாக்கில் அப்படியே சீதாலாம் கூட்டின்னு பண்ணுங்க. இப்போ வந்து டுர் புர்ன்னு வந்து என்னென்ன அர்த்தம்? அதனால் தசரதன் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், நீங்கள் ஜமதக்னிலேருந்து வந்திருக்கேள், நீங்கள் வந்து பிருகு வம்சத்துலேருந்து வந்திருக்கேள், உங்களை மாதிரி யாருமே கிடையாது, நீங்கள் ரொம்ப கிரேட்டு, அப்படி இருக்கிற நீங்கள் இது பண்ணணுன்னு. பரசுராமர் என்ன பண்ணார்னா தசரதனுக்கு பதிலே சொல்லலை. ராமா அப்படின்னு திருப்பி ராமர்கிட்ட பேசுகிறார். ராமர் வந்து நான் இத்தனை நேரம் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் நீங்கள் ஒரு பிராமண சிரேஷ்டர். ஒரு பிராமண சிரேஷ்டத்தை எடுத்த உடனே சத்திரியனான நான் பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து எல்லா விதமான விஷயத்தையும் மரியாதையும் கிராஸ் பண்ணி என்னை நீங்கள் வந்து என்னுடைய வீரத்தையும் மற்ற இதையும் வந்து நீங்கள் சேலஞ்சு பண்ணி இது பண்ணுறதுனால நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ராமர் ரொம்ப தெளிவான ஆள், எல்லா இடத்துலையும் ராமர் கிளாரிட்டி 100% எல்லா இடத்துலையும் அப்படி வந்து அந்த கிளாரிட்டியோடு வந்து சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும், நீ பெரிய இவனா அது அவனா அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து எல்லா க்ஷத்ரிய ராஜாக்களையும் துவம்சம் பண்ணியிருக்கேள். எஸ்பெஷலி யாராலையுமே அழிக்க முடியாது. ராவனுக்கே துஷ்ஸ்வப்னமாக இருந்த சஹஸ்ரபாபு என்கின்ற அர்ஜுனன், அவன் ராவணனை வந்து அடக்கினதில் வந்து வாலி, அப்புறம் சஹஸ்ரார்ஜுனன், பின்னாடி வந்தது ஸ்ரீராமர். அந்த சஹஸ்ரார்ஜுனனையே வந்து சஹஸ்ரார்ஜுனன் உங்கள் அப்பாவை கொன்னதுனால நீங்கள் சஹஸ்ரார்ஜுனனை கொன்னது அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் கரெக்டான விஷயந்தான், அதுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. இப்போ என்ன அப்படின்னா என்ன பெரிய நீ நான் எவ்வளோ பெரிய சிவபக்தன் தெரியும்ல, நீ சிவதனுஷை மர்தனம் பண்ணிட்டியாமே. இந்த சிவதனுஷு வந்து பிரபாவமாக இருந்தபோது அதை அடக்கிறதுக்காக தான் எல்லாரும் விஷ்ணுவை கொண்டு வந்து விஷ்ணுவோட தனுஷ் ஒன்று இருக்குது, அந்த விஷ்ணுவோடைய தனுஷோடைய வீரியத்தினால தான் இந்த சிவதனுஷை வந்து அடக்கப்பட்டு நிமிக்கிட்ட கொடுத்து பூஜை பண்ணப்பட்டு வந்தது. நீ ரொம்ப பெரிய ஆளாக இருந்தால் அந்த இந்த வந்து இந்த சார்ங்கத்தை ஏற்று பார்க்கலாம் அப்படின்னு அந்த விஷ்ணு தனுஷ் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்கிறார். அதுவும் அந்த விஷ்ணுவோட அஸ்திரத்தையும் அப்படி எடுக்கிறார். ராமர் என்ன பண்ணார் தெரியுமா, தசரதன் வந்து அப்படியே மூர்ச்சி ஆயிட்டான். இவர் போட்ட அந்த சத்தத்துலேயும் அவருடைய அந்த பரமமான இதுலேயும் தூசு கிளம்பி தும்மு கிளம்பி வசிஷ்டர், தசரதன், ராமர், லக்ஷ்மணர், பரசுராமர் தவிர மற்றவ எல்லாரும் மூர்ச்சி ஆயிட்டான். அவ்வளோ உக்ரம். ராமரில் பேச்சே இல்லை. அந்த இடத்துல பேசாமையே என்ன பண்ணார்னாக்க கொடுங்கோ அப்படின்னு அப்படி ஒரு லாவகமாக ஒரு கையில் அந்த தனுஷை எடுத்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவதனுஷா அடக்கின தனுஷ் இது. இது இப்போ போயிட்டு இந்த அஸ்திரத்தை வச்சு சொல்லுங்கள், இந்த அஸ்திரத்தை நான் இப்போ எங்கே விடட்டோன்னு சொல்லுங்கள், வேறு எங்கேயும் விட இடம் இல்லைனாக்கா நான் உங்கள் மேலே தான் விட வேண்டியிருக்கோம் அப்படிங்க ராமர். பரசுராமர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இந்த இவ்வளோ லாவகமாக இந்த வில்லை கையில் எடுத்து அந்த விஷ்ணு அஸ்திரத்தையும் எடுக்கிறியே, நான் வந்து என்னுடைய புண்ணியத்தினால ஜெயித்த எல்லா உலகம் இருக்கு இல்லையா, அந்த உலகத்து மேலே விடு. என்னுடைய பாப்பம், எனக்கு பாப்பம் கிடையாது, நான் புண்ணியத்தினால சம்பாதிச்சு வச்சு நிறைய உலகம் இருக்கு இல்லையா, அந்த உலகத்து மேலே விடு. என்னுடைய எல்லா புண்ணியமும் இந்த வஸ்திரத்தினால போகட்டும். அப்புறம் என்னுடைய கோபமோ மற்ற விஷயமோ அதெல்லாம் வந்து நான் வந்து முன்னாடி தோற்று போயிட்டேனே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் தோற்று போனது வந்து சாக்ஷாத் அந்த மதுசூதனன் கிட்ட. நீ எப்போ இந்த அஸ்திரத்தையும் இந்த பானத்தையும் நீ கையில் எடுத்தியோ அப்போவே எனக்கு நன்னா தெரிஞ்சுடுத்தோ நீ வந்து சாக்ஷாத் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு மகேந்திர பர்வதத்துக்கு விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரர் இது நடுவில் கல்யாணம் முடிஞ்ச கையோட நன்னா புரிஞ்சுக்கணும், கல்யாணம் முடிஞ்ச கையோட சாப்பிட்டுட்டு தட்சிணை வாங்கிட்டு உடனே கிளம்பி கேசிகி நதிக்கிட்ட இமாலயத்துக்கு வந்து விஸ்வாமித்திரர் போயிட்டார். ஸோ விஸ்வாமித்திரர் வந்த வழி போயிட்டார், பரசுராமர் வந்து அவர் வந்த வழி போயிட்டார். இவாளெல்லாம் எங்கே போனோம்? அயோத்தியா நகரத்துக்குள்ளே போக நாம் நாளையிலேருந்து அயோத்தியா காண்டத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணி இன்னைக்கு பாலகாண்டத்தை இனிமையாக முடிப்போமாக. சரி சுவாமி, இவ்வளோ தூரம் சொன்னேலே அந்த சீதா கல்யாணம் நல்லா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டே இல்லையா, அந்த சீதா கல்யாணம் எப்படி நடந்தது?
அந்த சீதா கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து இப்போ பாகவதர் வந்து நடத்தி காட்டுவார். அதனால் எல்லோரும் பூர்ண பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் இந்த பாகவத பஜனையில் வந்து கலந்துக்கோங்க. திருமாங்கல்ய தாரணம் நடக்கும். திருமாங்கல்ய தாரணம் நடந்து முடிஞ்சு 1-2 பாட்டு நாமாவளிகள் இருக்கும். நாமாவளி முடிஞ்ச உடனே இங்கேருந்து நல்லா சாப்பிட்டுட்டு என்னெல்லாம் பிரசாதம் இருக்கோ எல்லாம் வாங்கின்னு போங்க. லேடிஸ் எல்லாம் வந்து 2 விஷயம் வாங்கிக்கணும் முக்கியமாக. ஒன்று வந்து திருமாங்கல்ய சரடு, இன்னொன்று வந்து வெத்தலைப்பாக்கு. இது 2ம் லேடிஸ்க்கு எக்ஸ்ட்ரா. ஓகே, அது எக்ஸ்ட்ரா ஆரம்பிக்கலாம். सीताराम सीताराम जानकी रमणा जय जय राम, 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 जानकी कांत स्मरणं गौरी कल्याण वैभव में, सीता कल्याण वैभव में, राणिल सुनीलाल कंबाल नडुमा माणिक्य दीपालु यतीरिवारू, सीता कल्याण वैभव में, पवन चरित्र रवि सोमवर नेत्र वरणीय गात्र, सीता कल्याण वैभव में, चित्रंबु मेडलो कोलुवु कूटाल मुत्याल तोर्नालु कट्टिदिवारू, सीता कल्याण वैभव में, श्री रामा जय जय, सीता मनोहर कारुण्य सागर, करुणानिधे जय जय, श्री रामुनि पेंड्लिकिने शृंगार वधुलल्ला बंगारू तटलो पसुपु रारा राजकुमारा रामरार चिन्नि पादमूली బంగారు పలగలు వేసి నదిరా శంఖ చక్రశాల్ చూడగా కలవాణి నా చూడగా అరుణి జగమేలే శూరు शिवासुदेवुनि सीता राघवुनि పలుమాలు పూజించి నేను ఆరాధిల్తు శ్రీ త్యాగరాజ సల్నుతుని త్యాగరాజ சல்னுத்துனே ஜானகி காந்த ஸ்மரணம். இப்போ வந்து சூர்ணிகங்கிற ஒரு, அதாவது இந்த கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தோட மண்டபங்களாக எப்பேற்பட அலங்காரம் பண்ணிருக்கு, ஒன்று ஒன்று யாரெல்லாம் வந்தால் அந்த இதெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
अत स जनगणपतिः मनोरथमहार्णवपारं गत्वा परमानन्दजलवो निमग्नः जगच्चक्षुः कुलभूषणस्य जगत्त्रयसंरक्षणदीक्षितस्य नथजनकल्पतरोः श्रीकोदण्डदीक्षा गुरोः विवाहमहोत्सवाय क्षितिरथवरपूरितमनोरथभगीरथवंशजातम् अथिरथमहारथपृथ्वीपतिवन्दितं दशरथमहाराजं रथगजदुर्गपदादिसहितं समन्त्रीपुरोहितं सपुत्रं सपरिमानवाय सत्कृत्य नानाविध परिपूर्ण मनोरथ परमामोद पौर भक्तजन परस्पर कृत बहुसल्लाभे सकल जन मनोहरालापे किरीट कुंडल कवच केयूर मुक्ताहार विभूषित नानाविध मृदुल चित्रासनस्थ नाना देशागत राजवर्य वृंदे लोचनानंदे नानाविध स्वर्ण पुष्पस्तवक गोडिधे दीप्यमान मले चंदना गुरु गुग्गुल गोगृदाद परिमल वस्तु घुमुघुमायमाने सभांतरे निरंतर मणि खचित मुकुर परंपरे ಬೇರಿ ಮೃದಂಗ ಮತ್ತಳ ಕಾಹಳ ದುಂದುಬಿತೂರಿಯ ತುಂಬುರು ವೀಣಾ ವೇಣು ಮುರಜ ಮಟ್ಟುಗಂಡಿಮ ಢಮರು ಗಜದ್ದರಿ ಜಲ್ಲರಿ ತಬಳ ಶಂಗ ಪಡವ ವಟಗಾದ್ಯಷ್ಟಾದಶ ವಾದ್ಯಘೋಷ ಸಂತತ ಶಬ್ದಾಯಮಾನ ಸಕಲ ದಿಗಂತರೆ ನಾರದ ತುಂಬುರು ವೀಣಾ ಗಾನವೇ ಮನೋಹರೇ ಸವತ್ಸಗೋ ಸಹಸ್ರಾದ್ಯನೇಕ ಕೋಟಿ ವಾರಣ ಯಜ್ಞವಸ್ತ್ರಾವರಣ ಭೂದಾನ ಭಗವಾನ್ ಸಂತೋಷಿತ ಪಾತ್ರಭೂತ राजश्रेष्ठ वंशावली नामगोत्र प्रवरोच्चारण वामदेव विश्वामित्र सदानंदारि सकल मुनिगण संकीर्ण विवाह वेदिका मध्ये विविधस्तव सिद्ध महर्षि संगे आदित्यगण सप्तमरुदष्टवसु यक्षगण सिद्ध जन रुद्रगण दिक्पतिकुल विहित मित्रकुल रत्न सुगुण स्तव स्तंभ प्रशस्त बिरदस्तोमनि नदे निलत्तदानदे किंचितारुध्यतारुण्यं नतजनैककारुण्यं वितडितमहेशशापं विधिमुखसुरावीतप्रभावं पारिहृतमुनिजनरावं भानुकुलरत्नदीपं सम्पूरितभक्तजलधरश्यामं सकललोकाभिरामं श्रीरामं सन्निवेश्य कलगं सगामिनी करुणावलोकिनी अनगमणिगतिज हेमविष्टकण्डी स्वरजति कलगण्डी आटकमणिमय ताडकालङ्कृत कपोराम् अगणित कल्याण गुणशीलाम् अरविन्द सुन्दर मन्दगासमुखी श्री रघुनाथ ರಾಮರು ಸೀತೆಯು ಕಲ್ಯಾಣ ಮಂಡಪಕ್ಕೆ ಹೊಂದುತ್ತಾ ಕಲ್ಯಾಣ ವೈಭವಂ ಆರಭತ तत्र महासभायां वसिष्ठ प्रभृतयः दशरथ अनुमद्य सीता राघवेर्वाह महोत्सवाय मंगलाष्टकम प्रारभन्त இப்போ मंगलाष्टकன்னு ஒரு 8 ஸ்லோகம் सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान लक्ष्मी नारायण ध्यान सावधान அப்படின்னு சொல்றச்சே பகவான் கிட்ட சமர்ப்பிச்சணும் ஒரு தரையை மட்டும் முன்னாடி ஒரு 5 பேருக்கு கொடுங்க ஏன்னா பின்னாடி போட்டா இங்கே தான் வந்து விழும் முன்னாடி இருக்கிற 4 பேர் போடுங்க பஜனை முடிச்சுட்டு போர்ச்சே எல்லாரும் 8 தடவை சொல்லணும் சொர்லக்கே சாதனாங்கச்சே இங்க பகவான் தரை ஒன்று கொடுங்க सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान लक्ष्मी नारायण ध्यान सावधान लक्ष्मीर्यस्य परिग्रह कमलभूः सूनु कृत्वान् रतः पौत्रौ चन्द्रविभीषणौ शेषच्च शय्यासनं ब्रह्माण्डम्बरमन्दिरं सुरगणाः यस्य प्रभो देवकाः सत्रैलोक्यकुटुम्बपालवराः कुर्यात् सदा मङ्गलं सीताविवाहसमये कुर्वन्तु वान्मङ्गलम् ध्यान सावधान இதில் வந்து யாரெல்லாம் கல்யாணத்தை வந்திருக்காங்கிற பற்றி கம்ப்ளீட்டாக அது
शस्त्रीकाः सुरपुङ्गवाः प्रतिदिनं कुर्वन्तु मङ्गलं सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान लक्ष्मीनारायण ध्यान विश्वामित्र पराशर रौरभृग अगस्त्यः पुलस्त्य कृतसीमान त्रिमरी जगोत्सुपुलहाः शक्तिर्वसिष्ठोऽङ्गिराः माण्डव्यो जवदग्नि गौतम भरद्वाज तदत्तापसाः श्रीमद्विष्णुपदाब्जभक्तिनिरताः कुर्वन्तु वो मङ्गलं सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान लक्ष्मीनारायण ध्यान सावधान कुर्वन्तु वान्मङ्गलं सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान लक्ष्मीनारायण ध्यान श्रीमेरुः हिमवांच मन्दलगिरि कैलास शैलस्तथा माघेन्द्रो मलयच्च विञ्जनिषदो सिंहस्तथा रैवतः सह्याद्रिवरगन्धमादनगिरिः मैनाको गोमन्तको इत्यात्या भूभूताः प्रतिदिनं कुर्वन्तु वो मङ्गलं सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान लक्ष्मीनारायण ध्यान सावधान सिंधु सरस्वती यमुना गोदावरी नर्मदा कृष्णा भीमवती च बंधु सरयू श्रीगंडकी गोमती कावेरी कपिला प्रयाग विनिता वेदविद्याः प्रत्याः श्री हरिपाद मुखजमः सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान लक्ष्मीनारायण ध्यान सावधान वेदाच्च उपनिषद्गणाच्च विविधाः सांगाः पुराणान्विताः वेदान्तापि मन्त्रतन्त्रसहिताः दर्गास्मृतीनां गणाः काव्यालङ्कृतनीतिनाटगणाः शब्दाच्च नानाविधाः श्रीविष्णोः गुणराशिकीर्तनपराः कुर्वन्तु वो मङ्गलं सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान लक्ष्मीनारायण ध्यान कड़शी लास्ट आदित्यादि नवग्रहाश्च सुभगनामेषादयो राजया नक्षत्राणि सर्वोक्तनिधया तद्देवतास्तद्गणाः संध्या सर्वे स्थावर जंगमाः प्रतिदिनं कुर्वन्तु वान्मङ्गलं सुलग्ने एल्लत्तैயும் போடலாம் सुमुहूर्ते सावधान लक्ष्मीनारायण ध्यान इत्येतत्वरमङ्गलाष्टकमिदं श्रीवादिराजेश्वरिः व्याख्यातं जगदामभीष्टफलदं सर्वाशुभस्तावनं माङ्गल्याशुभक्रियासततं वन्द्यासुवापयपठेते धर्मार्था समस्तवाचितं प्राप्नोतो नमः हरे नमः हरे नमः எடுத்துருங்கோ சரி எடுத்துருங்கோ இப்போ சீதா ராமர் 2 வருட பிரவணம் சொல்ல போகிறோம். ஜென்ரலாக 3 தடவை சொல்கிற வழக்கம். டைம் விட்டனால ஒரே ஒரு தடவை சொல்கிறேன். அதை எல்லோரும் திருப்பி சொல்லிடுங்க. அப்படியே இது பண்ணிடலாம். நம்ம चित्तजुनि कल्नय्यको जय मंगलम मदहर्ते भक्ति गैन चित्त मृत्युडुत्तमोत्तमुनकु चित्तजुनि कल्नय्यको जय मंगलम बालरामुरामुडैन क्षेम मोसगु सकल गुण धामुडैन मा पट्ट रामस्वामी रूपोनगु चित्तजुनि कन्नय्यको जय मंगलम जानकी कांत स्मरणं जय जय आंगीरस आयास्य गौतम त्रयार्षेय प्रवरान्विद गौतम गोत्रोद्भव निमिवंशोद्भवस्य स्वर्णरोम महाराज वर्मणो नप्त्रीं ह्रस्वरोम महाराज वर्मणः पौत्रीं जनक महाराज क्षीरध्वज जनक महाराज वर्मणः पुत्रीं
सीता नाम्नीं साक्षात् महालक्ष्मी स्वरूपिणीं इमां कन्यां वासिष्ठ मैत्रावरुण कौंडिन्य त्रयार्षेय प्रवरान्वित वासिष्ठ गोत्रोद्भवाय श्रीमद् वंशोद्भवस्य नाभाग महाराज वर्मणो नप्त्रे अज महाराज वर्मण पौत्राय दशरथ महाराज वर्मण पुत्राय श्री रामचंद्र वर्मणे वंशोद्भवस्य स्वर्णो महारवर्मणो नप्त्रीं प्रसो महावर्मण पौत्रीं जनमहावर्मण पुत्रीं सीता नाम्नी मां कन्यां नाभाग महाराज वर्मणो श्रीमद् वंशोद्भवस्य नाभाग महारावर्मणो नप्त्रे अजमहारावर्मण पौत्राय दशरथ महारावर्मण पुत्राय श्री रामचंद्र वर्मणे श्रीमन्नारायण स्वरूपाय वराय इक्ष्वाकुवंशोद्भवस्य नाभाग महाराज वर्मणो नप्त्रे अजमहारावर्मण पौत्राय दशमहावर्मण पुत्राय श्री रामचंद्र वर्मणे श्री साक्षात् नारायण स्वरूपाय वराय कन्यां कनक संपन्नां सर्वाभरण भूषितां दास्यामि विष्णवे तुभ्यं ब्रह्मलोक जिगीषया विश्वंबराः सर्वभूताः साक्षिण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि पुत्रीणां तारणाय च कन्ये मे अग्रतो भूयाः कन्ये मे देवी पार्श्वयोः कन्ये मे सर्वतो भूयात् त्वद्धानात् मोक्षमाप्नुयाम् इयं सीता मम सुता सगधर्म चरितव प्रतीच्यचैनां भद्रन्ते पाणिं गृह्णीष्व पाणिना அப்படியே சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. இப்போ பெருமாள் தாயார் இப்போ மாங்கல்ய தாரணம் நடக்க போகிறது. அவளுக்கு என்ன ஜென்வின் ஆசையோ மனசுக்கோ சத்தியமாக நிறைவேறும். मांगल्यं तंतुना नेना मम जीवन हेतुना कल्टे भद्नामि शुभगे तंजीव शरदशतं मांगल्यं तंतुना नेना मम जीवन हेतुना कल्टे भद्नामि शुभगे तंजीव शरदशतं मांगल्यं तंतुना नेना मम जीवन हेतुना कल्टे भद्नामि शुभगे तंजीव शरदशतं सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणमो कन्यादान मुहूर्त सुमुहूर्त अत्युभवंत महांतानुगुरुनंतु शुभ मुहूर्तो जय जय सीताराम जय जय रघुराम 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 जानकी कांत स्मरणो आनंदमानंदमायने मन रामुडु पेंड्ली कोडु कायने मन जानकी पेंड्ली कोटु रायने नानो मुपल मेल नेडु सफलमय आनंदमानंदमायने जनकोडु राम पूजे जय श्री जानकी तो कोटुंड पेट्टिरी
రత్నాలు తాలి పొట్టు రమణి కంఠమున కట్టినది ఆనందమానవే. గంధము కస్తూరి బంగారు గిన్నెల నించుకొని మందగమలాడుచు గోవిందరాజుని పచ్చలరే. ఓ రోజున గంధము పగడాల చెంబుల నించుకొని రారే నాట్యములాడుచు మా సీతారాముని పచ్చలరే. పువ్వులు చల్లరే పుండరీకాక్షునిపై పుబోణులార మీరు దేవ పారిజాత పూలు చల్లరే. పసుపు కుంకుమ చున్నం కలిపే ఇప్పుడు పదము పెట్టదనయ్యా నలగు ఇయవయ్యా. అప్పడాలు ఒక చేత పపడాలు ఒక చేత ఆది శ్రీకృష్ణ మీకు దృష్టి తీర్చతను எப்போதும் வேடிக்கை இன்பமே வேண்டி அப்பளாம் சுட்டுமே தட்டேரேன் கொட்டி అరుదైన అప్పడాలు అరచేత ఉనచి ఆది శ్రీరామ మీకు దృష్టి తీర్చత. జానకీ కాంత స్మరణం బాలరో వినరే సత్ భక్త సమాయుడే కోలాహలముతో జానకి దోను కూడి పూల చెండాడేనే శ్రీరాముడు పుష్ప చెండాడేనే. కీర్తి సభలోను కొలియాడ గగన చారులు జాజి రేకుల వర్షం అఖిల భూమిపైని అద్భుతముగా పూల చెండాడేనే. ఇందు ముగడు వాడే సుందర అరవిందనయను వాడే. మందహాసములకు పొంది జానకితోను అంతముగా నేడు సంతోష చిత్తుడై పూల చెండాడేనే. మంగళమూర్తి మీడే శ్రీ రఘుపతి మగిమగల్కిన వాడే. పంకజ భద్రాద్రివాసుడే శృంగారమైనట్టి సీతా సమేతుడై పూల చెండాడేనే. రాముడు పుష్ప చెండా. ஒரு ஆஞ்சநேய நாமாவளி, ஒரு பிரார்த்தனா பங்கம், மங்களம். இந்த புஷ்பத்தை பிரித்து அவாவா லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுவோம். హరిల సకల బలది మహామారుతి ఇబాలక త్రైలోక్యకారక మంగళాచి రావణాచి గలగలగ భవజలది మగిల భయ హరిల సకల బలది మహామారుతి లక్ష్మీనాల రావణాచి గలగలగల భవజలది మగిల భయ హరిల సకల బలది మహామారుతి స్మరణ స్మరణ అచల బలది మహామారుతి
రామనామ స్మరణ అచల బలది మహామారుతి హరిణ సకల బలది మహామారుతి రామదూత రామదాస సీత రామదూత రామదాస రామదూత రామదాస రామదూత రామదాస రామదూత రామదాస రామదూత రామదాస రామదూత రామదాస 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 जय वीर शूर आंचले महाप्रभु की रत्न जटित सिंहासन परिशोभे रघुनंदन वाम बागी सीता भाई जग जननी माझी आई पश्चातागी लक्ष्मण कुडे अंजनी नंदन भरत शत्रुघ्न तो भाई चामर डोली तोही पागी नळ नील जांबवंत सुग्रीव अंगत विभीषण दत्त देह बुद्धि नेनोकागी दास अंकित राम बाई तेरे राम राम राया राम राया राखो पाए विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल बोल पंढरीनाथ महाराज की जय जय राम कथे विमले जय जय राम कथे जय जय सीता राम स्वरूप जय जय राम कथे विमले जय जय राम कथे वारुणी मुख पद्मात् सर्व परिगीता शुद्धैव त्वां रघुकुल तिलको प्रेमे श्रुति रम्या विमले जय जय राम कथे गायति नारदोपि स्वामिह त्रिभुवन संचारी वीणाम्रणय देव मुनिंद्रो அக்ஷதைய சுவாமி போட்டோ மேல போட்டுடுங்க அப்படியே विमले जय जय राम गायति नारदोपि मधुमय मृदु तरंगे निमग्नो राम से मनसे गिरिजा सगितो मुदित गिरीशो नृत्यति कैलासे विमले मोक्षे चामपि त्वां श्रुत्वा कपीश्वरो बलवान् स्वामिह प्रीत्या नृत्यति धीरो रामभक्त हनुमान् विमले जय जय राम कथे जय जय राम कथे विमले जय जय राम कथे जय जय सीता राम स्वरूपिणी जय जय राम कथे పవమాన సుతుడు బట్టు పదార విందములకు నీ నామ రూపములకు నిత్య జయ మంగళం పంకజాక్షి నెలకొన్న అంగయురమునకు నీ నామ రూపములకు నిత్య జయ మంగళం నళినారిగేరు చిరునవ్వుగల మోమునకు నీ నామ రూపములకు నిత్య జయ మంగళం ప్రహ్లాద నారదాది భక్తులు ఒకడు చూడే నీ నామ రూపములకు
नित्य जय मंगलो राजीव नयन त्यागराजादि विनुतमैन निनाम रूपमुलको नित्य जय मंगलो जानकी कांत स्मरणं नमः पार्वती पतये गोपिका जीवन स्मरणं बोला पुंडलीक वरदे सद्गुरु स्वामी की समस्त भागवतोत्तमुलकु सकल गोड़ सज्जनुलकु जय बोलो भागवत धर्म की जय वीर हनुमंतुनि की जय वीर हनुमंतुनि की सर्वत्र वाक्यद हरिनाम स्मरणं ब्रह्मैव सत्यम ओम स्वजन हृदमल सरोवर विकसित सरसेरुग मृदु चरणा गंभीर गमन करुणायतनय कलाधर शीतल वदना ललित विशाल ललाट जय जय कलिमद हरणा जय हरिनाम वितरणा जय हितकर मृदु वचना हेम शैल समधीरा उधारा करुणा पारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा முதல் விஷயம் வந்து பாகவதா எல்லாரும் க்ஷமிக்கணும். ஏன்னா சீதா கல்யாண யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பண்ணக்கூடிய விஷயம். அது நமக்காக ஒரு 35 நிமிஷத்துல பண்ணி எல்லாத்தையும் எதையுமே விடாம வேகமா அழகா சுருக்கமா பண்ணி கொடுத்துருக்கா. அதனால கல்யாணராமன் பாகவதர், ராதாகிருஷ்ணன் பாகவதர், ஆகாஷ் 3 பேருக்கு ஒரு தடவை ஜோரா கை தட்டுவோம். சபை சார்பாக நமக்கு மரியாதை பண்ணிடுவோம். भाग्यम அடுத்தது ராதாகிருஷ்ணன் பாகவதர். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். நீங்க போட்டுப்பா. நீ போட்டு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போங்க. சரியா? லேடிஸ் சரடம் வெத்தலை பாக்கம் வாங்கிக்கோங்க. சரியா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல ராமாயணம் இத்தனை நேரம் பார்த்தது ராமரே கிடையாது. இனிமேதான் ராமர் லைம் லைட்டுக்கே வர போறார் அயோத்தியா கண்டத்துல இருந்து. சரியா? இனிமே படமே ஆரம்பிக்க போகுது. சரியா? இது வந்து வெறும் இதுதான் ஆயிருக்கு, ட்ரெய்லர் ஆயிருக்கு. அயோத்தியா காண்டத்துல இருந்தா கஷ்டமான காலம் வரும்போதுதான் தர்மம் தெரியும். நாளைக்கு எல்லாரும் அயோத்தியா காண்டத்தை